ஓம் சாந்தி. 17/5/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவ பகவானே பிரம்மா உடல்ல அவதரிச்சு நமக்கு ஆசிரியராகி படிப்பிக்க வந்திருக்கார். நம்மெல்லாம் இறை மாணவர்கள். இன்னைக்கு பாபா நமக்கு என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, குடும்பத்தில் இருந்தாலும் எந்த பொருளின் மீதும் பற்று ஏற்படாத அளவிற்கு ட்ரஸ்டியாக ஆகுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க குடும்பத்திலே இருங்க, எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க, ஆனா எந்த பொருளுமே உங்களுக்கு பற்று வந்துடக்கூடாது, இது என்னுடையது அந்த மாதிரி வந்துடாத அளவுக்கு ட்ரஸ்டியா இருங்க. என்ன பேரளவுக்கு அன்னைக்கு கூட சொன்னார்ல, பேரளவுக்கு இருங்க. உண்மையான அன்பு மட்டும் பாபா மேல இருக்கணும். மற்ற பொருள் மீது எதுலையுமே பற்று இருக்கக்கூடாது சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் எனக்கு பகவான் கொடுத்துருக்கிறாரு, நான் நடிக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் இங்கே போட்டுட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ட்ரஸ்டியா இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. எனது என்பது எதுவுமே கிடையாது என்ற அளவிற்கு பிச்சைக்காரர்களாக ஆகுங்கள் சொல்லி சொல்றாரு. அந்த பிச்சைக்காரர்கள் இருப்பாங்க இல்லையா, வெறும் திருவோடு தான் வச்சிருப்பாங்க, வேற எதுவுமே அவங்கள்ட்ட ஒண்ணுமே இருக்காது. அதே மாதிரி நீங்களும் எனது என்பது எதுவுமே இல்லாத அளவுக்கு பிச்சைக்காரர்களா ஆகுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. கேள்வி: குழந்தைகளாகிய உங்களது முயற்சியின் லட்சியம் எது சொல்லி பாபா கேட்கிறாரு. பதில் சொல்றாங்க பாபா, நீங்கள் இறந்து விட்டால் உலகமே இறந்துவிடும், இதுவே உங்களது லட்சியமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்மள முடிகிற வரைக்கும் நம்ம இந்த உடலை விட்டு போயிட்டோன்னா அவ்வளவுதான், உலகமே முடிஞ்சிடுச்சு, இதோட புது உலகம் வரப்போகுது, அதனால இந்த பழைய உலகம் முடிஞ்சிடும், நீங்க இறந்து விட்டால் எல்லாமே உலகமே இறந்து விடும் சொல்லி, இதுதான் உங்களுடைய லட்சியம் சொல்லி பாபா சொல்றாரு. சரீரத்தின் மீது இருக்கும் பற்றுதல் நீங்கிவிட வேண்டும், இந்த உடல் மீது இருக்கிற பற்றுதல் கூட நீங்கிடணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நேத்து கூட சொன்னால, ஆத்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சரீரம் தான், அதனால நமக்கு இந்த சரீரம் மீது கூட பற்றுதல் நீங்கிடணும்னு சொல்லி சொல்றாரு. எதுவும் நினைவிற்கு வராத அளவிற்கு பிச்சைக்காரர்களாக ஆகிவிடுங்கள் சொல்லி சொல்றாங்க பாபா. எந்த விஷயமே தேகமே நினைவுக்கு வரலன்னா அப்ப மற்ற விஷயங்கள் எப்படி நினைவுக்கு வரும்? அதனால கடைசி நிலையில உங்களுக்கு எதுவுமே நினைவுக்கு வராத அளவுக்கு பிச்சைக்காரர்களா ஆயிருங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மா அசரீரி ஆகிவிட வேண்டும். ஆத்மா அசரீரி, சரீரம் அல்லாத ஆத்மா, அந்த மாதிரி ஆகிடணும்னு சொல்லி சொல்றாரு. நான் திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும், அவ்வளவுதான். நம்ம எப்படி வந்தோமோ அப்படிதான் போக போறோம். ஆத்மாவா வந்தோம், தேவதை உடல் அவதரிச்சு அப்படியே நடிச்சு இந்த கடைசி பிரிவில் இப்ப இருக்கிறோம். திரும்ப நம்ம போகும்போது ஆத்மாவை தான் போகணும், அதனால ஆத்மாகி வீட்டுக்கு திரும்ப செல்ல வேண்டும், அவ்வளவுதான் சொல்லி சொல்றாரு. இவ்வாறு முயற்சி செய்யக்கூடியவர்களை பிச்சைக்கார நிலையிலிருந்து இளவரசர்களாக ஆகின்றனர். இந்த மாதிரி யார் முயற்சி செய்யறாங்களோ அவங்கதான் பிச்சைக்காரன்ல அங்க போய் பிரின்ஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் தான் ஏழையிலிருந்து செல்வந்தனாகவும் செல்வந்தனிலிருந்து ஏழைகளாகவும் ஆகின்றீர்கள் சொல்லி சொல்றாரு. கடவுள் நினைச்சா ஏழையை பணக்காரன் ஆக்குவாரு, பணக்காரனை ஏழை ஆக்குவாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பழமொழி கூட இருக்கும். அது நம்ம தான் சொல்றாரு, நீங்க தான் அந்த குழந்தைகள், நீங்க தான் இப்ப ஏழையில இருந்து செல்வந்தனா அடுத்த பிரிவில் ஆக போறீங்க, செல்வந்தன்ல இருந்து ஏழைகளா திரும்ப நீங்க ஆகிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் செல்வந்தர்களாக இருக்கும் பொழுது ஒரு ஏழையுமே இருக்க மாட்டார்கள் சொல்லி சொல்றாரு. நம்ம சொர்க்கத்துக்கு போனோன்னே அங்க சொர்க்கத்துல எல்லாருமே வசதி வாய்ப்போட தான் இருப்பாங்க. பிரஜைகள் கூட அங்க, ஏழை பிரஜைகள் கூட அங்க நல்லா வீடு வாசல்லாம் தங்க மாளிகைகளோட தான் இருப்பாங்க, யாருமே அங்க ஏழையா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. ஆத்மா கேட்கின்றதா அல்லது சரீரம் கேட்கின்றதா என்று தந்தை குழந்தைகளுக்கு கேட்கின்றார். குழந்தைகளே, இப்ப இந்த சரீரமும் உட்கார்ந்துருக்கீங்க, சரீரத்துக்குள்ள ஆத்மா உட்கார்ந்துருக்கிறீங்க, சரீரம் கேக்குதா இல்ல ஆத்மா கேக்குதான்னு சொல்லி பாபா நம்மள கேக்குறாரு. குழந்தைகள் சொல்றாங்க பதில் ஆத்மான்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப ஆத்மா தான் இந்த காது மூலமா கேட்டுட்டு இருக்குது பகவானுடைய மகா வாக்கியத்தை. சரீரம் ஒன்றும் கேட்கல, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா ஆத்மா கேட்டுட்டு இருக்குது. பாபா சொல்றாரு, ஆத்மா கண்டிப்பாக சரீரத்தின் மூலமாக தான் கேட்கின்றது சொல்லி சொல்றாரு. ஆத்மா கேக்குது, ஆனா கண்டிப்பா இந்த சரீரத்தினுடைய காது மூலமா தான் கேட்டுட்டு இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. இன்னாரது ஆத்மா பாப்தாதாவை நினைவு செய்கின்றது என்றுதான் குழந்தைகள் எழுதுகின்றனர். குழந்தைகள் கூட எழுதுறாங்க பாப்தாதாட்ட, இவருடைய ஆத்மா கூட உங்களை தான் நினைவு செய்யுதுன்னு சொல்லி எழுதுறாங்க. இன்னாரது ஆத்மா இன்று இந்த இடத்திற்கு செல்கின்றது, நான் ஆத்மா என்பது பழக்கமாக்கி விடுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த மாதிரி ஆத்மான்னு சொல்லி பழக்கமாயிடுதுன்னு சொல்லி சொல்றாரு. ஏனெனில் குழந்தைகள் ஆத்மாபிமானிகளாக ஆக வேண்டும். ஏன்னா குழந்தைகள் கடைசியா நான் இந்த உடல் இல்ல, ஆத்மா அப்படின்ற உணர்வு அவங்களுக்கு வரணும் சொல்லி சொல்றாரு. எங்கு பார்த்தாலும் ஆத்மாவும் இருக்கின்றது, சரீரமும் இருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாங்க.
நம்ம எங்க பார்த்தாலுமே சரீரம் இருக்கு, அந்த சரீரத்துக்குள்ள ஆத்மாவும் நடிச்சிட்டு இருக்குது சொல்றாரு. இவரிடத்தில் 2 ஆத்மா இருக்கின்றது என்பதை அறிந்திருக்கின்றீர்கள். பிரம்மா பாபா உடல்ல 2 ஆத்மா, பிரம்மா பாபா மற்றும் சிவபாபா 2 ஆத்மா இருக்கிறாங்கன்றத புரிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்றாரு. ஒன்றை ஆத்மா என்றும் மற்றொன்றை பரமாத்மா என்றும் கூறுகின்றோம் சொல்லி பாபா சொல்றாரு. ஒண்ணு வந்து நம்ம ஆத்மான்னு சொல்றோம், பிரம்மா பாபா உடல்ல பிரம்மா பாபாவுடைய ஆத்மா ஆத்மான்னு சொல்றோம். மற்றொருவர் வந்து பரமாத்மா என்று கூறுகின்றோம் சொல்லி பாபா சொல்றாரு. சுயம் பரமாத்மா கூறுகின்றார், நான் இந்த சரீரத்தில், அதாவது இவரது ஆத்மாவும் பிரவேசித்து இருக்கக்கூடிய சரீரத்தில் பிரவேசிக்கின்றேன் சொல்லி பரமாத்மாவுடைய மகா வாக்கியம் அவரே சொல்றாரு. நான் இந்த உடல்ல வந்து பிரவேசிக்கிறேன், சரீரம் இல்லாமல் ஆத்மாவினால் இருக்கவே முடியாது சொல்லி பாபா சொல்றாங்க. சரீரம் இல்லாம ஆத்மாவால இருக்க முடியாது. ஆத்மா வந்து சரீரத்தோட தான் நடிப்பு நடிக்கும். சரீரம் இல்லைன்னா அது கஷ்டமா இருக்கும். அது என்ன பண்ணும், நடிப்பு நடிக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஆத்மாவுக்கு சரீரம் இருந்தாதான் நல்லா இருக்கும், இல்லைன்னா அதால இருக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. அதனாலதான் பிறப்பிறப்பு எடுக்கு, திரும்ப மறுபிறவி எடுத்து எடுத்து ஆத்மா வந்து நடிப்பு நடிக்குது. பாபா சொல்றாரு, தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று தந்தை கூறுகின்றார். கடவுளே வந்து இப்ப சொல்றாரு, நீங்க இந்த உடல்ல ஆத்மானு உணருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளும் போதுதான் தந்தையை நினைவு செய்வீர்கள். ஆத்மான்னு நினைச்சாதான் கடவுள் வந்து நினைவுக்கு வருவார். அப்பதான் அவர்கிட்ட அந்த சக்தி நமக்கு கிடைக்கும். நீங்க தேகம்னு நினைச்சிட்டு இருந்தா அந்த காப்பர் ஒயர்ல போய் நம்ம கனெக்ஷன் கொடுத்தோம்னா மேல இருக்கிற அந்த ரப்பர் ஒயரை ரிமூவ் பண்ணிட்டு தான் கனெக்ஷன் கொடுக்கணும். அந்த ரப்பர் ஒயரோட கனெக்ஷன் கொடுத்தோம்னா நமக்கு வந்து கரண்ட் பாஸ் ஆகாது. அது மாதிரி இங்கேயும் நம்ம ஆத்ம உணர்வுல, உடல் உணர்வுல நினைக்கும் போது கடவுளுடைய சக்தி நமக்கு கிடைக்காது. அதனாலதான் நம்ம அரைக்கல்பமா சரீரம் நினைச்சு நினைச்சு நம்ம இருக்கிற சக்தியெல்லாம் இழந்துட்டோம். இப்ப ஆத்மான்னு உணர்ந்து அவரை நினைக்க சொல்றாரு. அப்பதான் உங்களுக்கு கரண்ட் கனெக்ஷன் கிடைக்கும். அதனால ஆத்மான்னு புரிஞ்சு கொண்டு தந்தையை நினைவு செய்வீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. மற்றும் தூய்மையாகி சாந்தி தாமத்திற்கு செல்வீர்கள். அப்புறம் தூய்மை ஆயிடுவோம். பாபாவை அந்த மாதிரி நினைக்க நினைக்க நம்ம தூய்மை ஆயிடுவோம். அப்புறம் நம்ம சாந்தி தாமத்துக்கு போயிடுவோம்னு சொல்லி சொல்றாரு. பிறகு எந்த அளவிற்கு தெய்வீக குணங்களை தாரணை செய்து மற்றும் செய்விக்கின்றீர்களோ, சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகி மற்றவர்களையும் ஆக்குகின்றீர்களோ, அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க இங்க வந்து போயிடலாம், எல்லாருமே பாபாவை ஆத்மான்னு நினைச்சு பரமாத்மான்னு நினைச்சா தூய்மையாகி எல்லாருமே சாந்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. ஆனா நம்ம எந்த அளவுக்கு தெய்வீக குணங்களை தாரணை செய்யணுமோ, இங்கேயே வந்து நம்ம அந்த தேவதை மாதிரி இருக்கிறோமோ, அந்த தெய்வீக குணங்களை தாரணை செய்யறோமோ, மத்தவங்களையும் அந்த மாதிரி ஆக்குறோமோ, சுயதர்ஷன சக்கரதாரியா நம்மளும் ஆகி மத்தவங்களையும் ஆக்குறோமோ, அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம மட்டும் சுயதர்ஷன சக்கரதாரியா ஆகக்கூடாது, மற்றவங்களுக்கும் அதை கற்பிச்சு அவங்களையும் அதை செய்ய வைக்கணும். அப்பதான் நம்ம கூடவே அவங்களும் வருவாங்க. சொர்க்கத்துக்கு போய் நம்ம வந்து பதவி அடையலாம், உயர்ந்த பதவி அடையலாம்னு சொல்லி சொல்றாரு. இதுல யாருக்காவது குழப்பம் இருந்தால் கேட்கலாம் சொல்லி பாபா சொல்றாரு. யாருக்காவது இதுல ஏதாவது குழப்பம் இருந்தா எனக்கு கேளுங்கன்னு சொல்றாரு பாபா. நான் ஆத்மா என்பது உண்மைதான். பாருங்க, இந்த உடல் கிடையாது, எல்லாமே இந்த உடல் அழிஞ்சு போயிடுது, ஆத்மா தான் நிரந்தரமானது. நான் ஆத்மான்றது உண்மைதான் சொல்லி பாபா சொல்றாரு. பிராமணனாக ஆகியிருக்கின்ற குழந்தைகளுக்கு தான் தந்தை கூறுகின்றார். இப்ப யாரெல்லாம் வந்து பிரம்மா வாய் வழி வம்சாவளியா சிவபாபாவால தத்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்கதான் பிகே ஆயிருக்கிறாங்க, பிராமணன் ஆயிருக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு தான் வந்து சிவத்தந்தை கூறுகின்றார், மற்றவர்களுக்கெல்லாம் கூற மாட்டார் சொல்லி சிவத்தந்தை சொல்றாரு. ஏன்னா மத்தவங்க வந்து பிகே ஆகல, பிராமணனா ஆகல, பிரம்மா பாபாவை நம்பல, சிவத்தந்தை அவர் உடல்ல வராருன்றத நம்பல அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் பாபா என்ன சொல்ல முடியும்? சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இல்லையா, புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால மற்றவங்களுக்கு கூற மாட்டார் சொல்லி சொல்றாரு. அவர் சொல்ல தயாரா தான் இருக்காரு, ஆனா ஏத்துக்க மாட்டாங்களே. பாபா சொல்றாரு, குழந்தைகள் தான் பிடித்தவர்களாக இருக்கின்றனர். இப்போ ஒரு வீட்டிலேயே அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்ட குழந்தைங்க தான் அம்மா அப்பாவுக்கு பிடிக்கும், கேட்காத குழந்தைங்களுக்கு எந்த அம்மா அப்பாவுக்கு பிடிக்கும்? அதனால பாபா சொல்றார், குழந்தைகள் தான் எனக்கு பிடித்தவர்களாக இருக்கின்றனர். ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு பிடித்தவர்களாக இருக்கின்றனர். எல்லா குழந்தைகளுமே அப்பாவுக்கு பிடிக்கும். மற்றவர்களுக்கு வெளியில் அன்பு காண்பிப்பார், மற்ற குழந்தைகளுக்கு வெளியில அன்பு காண்பிக்கிறார். ஆனால் இவர் எனது குழந்தை இல்லை என்பது புத்தியில் இருக்கும். சில அந்த வெளியில இருக்கிற குழந்தைகள் அந்த அளவுக்கு ஒரு பேச்சு கேட்கறது இல்லை, அதனால எனது குழந்தை இல்லை என்பது புத்தியில் இருக்கும் சொல்லி சொல்றாரு. நான் குழந்தைகளிடத்தில் தான் பேசுகின்றேன். இப்ப பாபா சொல்றாரு, நான் வந்து என் குழந்தைகள்கிட்ட தான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன். ஏனெனில் குழந்தைகளுக்கு தான் படிப்பிக்க வேண்டும். ஏன்னா இங்க குழந்தைகளுக்கு தான் நான் புரிய வைக்கணும். ஏன்னா அவங்கதான் இறங்கி இறங்கி வந்துட்டாங்க, ஆத்மாக்களுக்கு தான் நான் வந்து படிப்பிக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. மற்றபடி வெளியில் இருப்பவர்களுக்கு படிப்பிப்பது உங்களது கடமையாகும் சொல்லி பாபா சொல்றாரு. மற்றபடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன், நீங்க நேரடியா முரளி கேட்டு சிவன் மூலமா முரளி கேட்டுட்டு படிச்சுட்டு இருக்கிறீங்க.
ஆனா மத்தபடி வெளியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்க தான் புரிய வைக்கணும், நீங்க தான் படிக்க வைக்கணும், உங்க கடமைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா பாபா எல்லா இடத்துக்கும் போக மாட்டாரு, நம்மளை தான் அனுப்புவாரு சேவை பண்ண. நம்ம போயிட்டு எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு சொல்றாரு. சிலர் உடனேயே புரிந்து கொண்டு விடுகின்றனர், சிலர் சிறிது புரிந்து கொண்டு சென்று விடுகின்றனர். சிலர் குழந்தைகள் வந்து உடனே புரிஞ்சுக்கிறாங்க, பாபா வந்து சொல்றது ரைட்டு தான், நம்ம ஆத்மா தான், நம்ம அந்த உடல் கிடையாது, உடல் அழிஞ்சு போயிடும், ஆத்மா தான் நிலையானது, பரம்பிதா பரமாத்மா ஆத்மாவுடைய அப்பா, இதெல்லாம் உடனே புரிஞ்சுக்கிறாங்க. சிலர் சிறிது புரிஞ்சு கொண்டு சென்றுடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிறகு இங்கு அதிகம் விருத்தியாகி கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது மீண்டும் வருவார்கள். அதுக்கப்புறமா கண்டிப்பா திரும்ப வருவாங்க. ஏன்னா இங்க பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல நிறைய பேர் இப்ப வந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா. உலகம் முழுக்கவுமே 196 கண்ட்ரீஸ்ல இருக்குது. 20 லட்சம் கிட்ட, அதுக்கு மேலே கூட ஆயிருக்கலாம் தெரிஞ்சு. வெளியில இருந்து முரளி கேட்கறவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. விருத்தி ஆயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மீண்டும் வருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. போனவங்களாம் வருவாங்க சொல்றாரு. பார்த்தால் சரின்னு சொல்லி பாபா சொல்றாரு. என்னை நினைவு செய்யுங்கள் என்று அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை கூறுவதாக நீங்கள் புரிய வைப்பீர்கள் சொல்லி சொல்றாரு. நீங்க கண்டிப்பா ஒரு காலத்துல வரும், எல்லாருக்குமே புரிய வைப்பீங்க. பரம்பிதா பரமாத்மாவே வந்துட்டாரு, எல்லா ஆத்மாக்களுக்கும் சொல்றாரு, நம்ம அப்பா வந்துட்டாரு, என்னை நினைவு செய்யுங்கன்னு சொல்றாருன்னு சொல்லி நீங்க எல்லாருக்கும் புரிய வைப்பீங்கன்னு சொல்றாரு. அனைத்து ஆத்மாக்களையும் பாவனமாக தந்தை தான் ஆக்குகின்றார். எல்லா ஆத்மாக்களையும் தூய்மையா யார் ஆக்குறது? கடவுள் தான் வந்து செய்யறாருன்னு சொல்றாரு. என்னை தவிர வேறு யாரையுமே நினைவு செய்யாதீர்கள் என்று அவர் கூறுகின்றார். பாருங்க, நம்ம மத்தவங்களை நினைவு செஞ்சா நமக்கு என்ன, கரண்ட் கிடைக்காது. இப்போ ஹோல்சேல் கடையில போனாதான் எல்லாமே கிடைக்கும். அதுல இருந்து வாங்கி ரீட்டைல் செய்யறவங்கள்ட்ட எல்லாம் என்ன கிடைக்கும் நமக்கு? அதிகமா தான் விலை கொடுத்து வாங்குவோம் இல்லையா, அதுலயும் வேஸ்டா இருக்கும். அத பாபா சொல்றாரு. இப்ப நம்ம டைரக்டா பாபா கிட்ட வந்துட்டோம், அவர்கிட்ட தான் நினைவு செய்யணும், மத்தவங்களை நினைவு செய்யாதீங்க. கலப்படம் இல்லாமல் என்னை நினைவு செய்தால் உங்களது ஆத்மா பாவனமாகிவிடும் சொல்லி சொல்றாரு. கலப்படம் இல்லாம நீங்க என்ன செஞ்சாதான் உங்க ஆத்மா வந்து தூய்மை ஆகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா நம்ம எல்லாரையும் நினைச்சுன்னு இருக்கிறோம் இல்லையா, பக்தி மார்க்கத்துல முருகர், விநாயகர், ஏன் இவங்களையும் விடக்கூடாது. அவங்க இவ்வளவு நாள் அவங்கள கும்பிட்டுட்டு திடீர்னு இங்க போயிட்டோம், அதனால அவங்க கண்ணை குத்திடுவாங்க அப்படிலாம் நிறைய பேர். குலதெய்வத்தை கும்பல்ல குலதெய்வம் உங்களை சபிச்சிரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எந்த சாமியும் வந்து சபிக்காது, கடவுளே சபிக்க மாட்டாரு. அப்புறம் என்ன அது மாதிரி அவங்கெல்லாம் வந்து தேவதைகள் தான். தேவதைகளா அவங்க இருந்தவங்க, அவங்கெல்லாம் வந்து சிவன் கிட்ட சக்தி வாங்கினவங்க தான். சிவன் தான் மெயின். அவங்கள்ட்ட சக்தி வாங்கினவங்க தான் அந்த தேவதைகள்லாம். அவங்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. சில பேர் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அதனால நீங்க என்ன நினைவு செஞ்சாதான் உங்க ஆத்மா தூய்மையாகும். மற்றவர்களை நினைவு செஞ்சா கலப்படம் ஆயிடுச்சுன்னா அவங்களாம் உங்களை தூய்மை பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அது அரைக்கல்பமா பக்தியில இறங்கி இறங்கி ஒண்ணுமே இல்லை இல்லையா, நமக்கு ஒண்ணுமே கிடைக்கல. என்ன நம்ம போனோம், கோயில் கோயிலா போனோம், என்ன நம்ம கஷ்டம் தீர்ந்துச்சானா இல்ல இல்லையா, திரும்ப திரும்ப பிறப்பிறப்புலயே மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கிறோம். அதான் பாபா சொல்றாரு, பதித்த பாவனன் நான் ஒருவன் மட்டுமே சொல்லி சொல்றாரு. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கி ஆத்மாவை தூய்மையாக்கி தேவதை நிலைக்கு கொண்டு போற, மனுஷன்ல இருந்து தேவதை ஆக்குறத கடவுள் ஒருத்தர் மட்டும்தான் சொல்லி சொல்றாரு. எனது நினைவின் மூலமாகவே ஆத்மா பாவனமாக ஆகும். கடவுளை நினைச்சாதான் ஆத்மா தூய்மையாகும் சொல்லி சொல்றாரு. ஆகையால் குழந்தைகளே என்னை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகின்றார். இப்ப குழந்தைகளே என்னை நினைவு பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா சரியா புரிஞ்சுக்கிட்டு நினைவு பண்ணுங்க. நீங்க இந்த தேகத்தை மறந்து ஆத்மான்னு உணர்ந்து பரந்தாமத்துல இருக்கிற புள்ளியா இருக்கிற பரம்பிதா பரமாத்மாவை புள்ளியா நினைச்சு அப்படி நினைக்கும் போதுதான் உங்க பாவம் அழியும். நீங்க மற்றபடி வேற வேற ரூபங்கள்ல நினைச்சுக்கிட்டு உங்களை தேகம்னு நினைச்சுக்கிட்டு நீங்க நினைவு பண்ணி பக்தி மார்க்கத்துல போய் நினைவு பண்ணீங்களே, அந்த மாதிரி நினைவு பண்ணா பாவம்லாம் அழியாது சொல்லி சொல்றாரு. சிவலிங்கமா கூட நீங்க நினைச்சா கூட பாவம் அழியாது. அப்ப எந்த ஒரு உருவத்தெல்லாம் நினைக்க கூடாது, புள்ளியா நினைக்கணும். அவர் புள்ளியா தான் இருக்கிறாரு, ஆத்மா, அவர் பரமாத்மாவா இருக்கிறாரு, நம்ம ஆத்மாவா இருக்கணும். அப்படி நினைச்சாதான் பாவம் அடையும் சொல்லி சொல்றாரு. தந்தை தான் பதித்த ராஜ்யத்தை பாவன ராஜ்யமாக ஆக்குகின்றார். இப்ப கடவுள் தான் வந்து தூய்மையற்ற ராஜ்யத்தை இப்ப தூய்மையா ஆக்குறாரு, விடுவிக்கின்றார், எல்லாரையுமே லிபரேட் பண்றார். லிபரேட்டர்னு சொல்லி அவர் பேரு. விடுவிக்கிறாரு. எங்க அழைத்து செல்கின்றார்? அவர் எங்க நம்மளை கூட்டு போறாருன்னா சாந்தி தாமத்துக்கு கூட்டின்னு போறாரு. அதுக்கப்புறம் சுகதாமத்துக்கு கொண்டு போய் விட்டுறாரு, சொர்க்கத்துல கொண்டு போய் விட்டுறாரு. மூல விஷயமே தூய்மையாவதாகும் சொல்றாரு. முக்கியமான விஷயமே தூய்மையாகணும். எல்லாருமே தூய்மையாகிதான் போய் ஆகணும். நம்ம பாபா சொல்லும் போதே கேட்டு அவர் சொல்ற வழிபடி நடந்து உடல்ல இருந்தே ஜீவன் முக்தி நிலையை அடையிறோம். மற்றவங்க எல்லாம் அவர் பேச்சு கேட்கலன்னா அவங்கள எல்லாம் அந்த கர்மாப்படி அவங்கவுங்க கிடைக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சு எல்லாமே கடைசியில தூய்மையாகிதான் பரந்தாமத்துக்கு போவாங்க. ஏன்னா தூய்மையற்ற ஆத்மாக்கள் பரந்தாமத்துல அலோடு கிடையாது.
எல்லாரையும் தூய்மை பண்ணி தான் அவங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் பலனை அனுபவிச்சு கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு எல்லாத்தையும் இங்கே அனுபவிச்சுட்டு அவங்க வருவாங்க, கடைசியா தூய்மையாயிட்டு வருவாங்க, ரியலைஸ் பண்ணி வருவாங்க. நம்மலாம் இப்பவே ரியலைஸ் பண்ணி பாபா கூட யோகா பண்ணி இப்பவே நம்ம வந்து தூய்மையாயிடுவோம். அவங்களாம் லேட்டா தூய்மையாகி வருவாங்க. பாபா சொல்றாரு, 84 பிறப்புகளை புரிய வைப்பது எளிமையாகும். 84 பிறவி எடுக்குது ஆத்மா. ஹையஸ்ட் 84 பிறவி தான் ஆத்மா எடுக்குது. இதை நீங்க புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸின்னு சொல்றாரு. சித்திரங்களை பார்த்ததும் நம்பிக்கை வந்துவிடுகின்றது. நீங்க அந்த ஏணிப்படி சித்திரம் காட்டலாம். தேவதைகளா எவ்வளவு பிறவி நடிச்சோம், ராமர் சீதையா எப்படி எவ்வளவு பிறவி, அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல எத்தனை பிறவிகள், அப்புறம் கடைசியா இப்ப கலியுகத்துல எத்தனை பிறவிகள், 5000 வருஷம் டோட்டலா எத்தனை பிறவி ஆத்மா எடுக்குதுன்றத நீங்க ஏணிப்படி சித்திரத்துல காமிச்சீங்கன்னா நம்பிக்கை வந்துரும் சொல்றாரு. ஆகையால் தான் பாபா அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கின்றார், கோலாகலமாக மியூசியத்தை திறங்கள். பாபா அதனாலதான் அடிக்கடி சொல்றாரு, கோலாகலமா மியூசியத்தை திறங்க, பெரிய பெரிய மியூசியத்தை ஓபன் பண்ணுங்க. அந்த கோலாகலம் மனிதர்களை கவர்ந்தெழுக்கும் சொல்றாரு. நீங்க எவ்வளவு கோலாகலமா மியூசியத்தை திறக்கிறீங்களோ மனிதர்கள் எல்லாருமே வருவாங்க, கவர்ந்தெழுக்கும்னு சொல்றாரு. பலர் வருகின்ற பொழுது நாம் தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து இவ்வாறு ஆகி கொண்டிருக்கிறோம் என்று கூறுவீர்கள். நிறைய பேர் வந்தாங்கன்னா நீங்க சொல்லி புரிய வைப்பீங்க, அப்பா நம்மளுடைய அப்பா பரம்பிதா பரமாத்மா சிவன் அவருடைய உயர்ந்த வழிப்படி நடந்து இவ்வாறு ஆயிட்டு இருக்கிறோம்னு சொல்லுவீங்கன்னு சொல்றாரு. தந்தை கூறுகின்றார், என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கள் மற்றும் தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள் சொல்றாரு. பேட்ச் கண்டிப்பாக கூடவே வைத்துக் கொள்ள வேண்டும் பாபா சொல்றாங்க. பாபா கொடுத்துருக்காருல நமக்கு பேட்ச். இங்க ஒரு வருஷம் வந்து நல்லா ஃபாலோ பண்ணி கரெக்டா ஸ்ரீமத் படி நடந்துட்டு இருந்தா பேட்ச் கொடுத்துருவாங்க. அந்த பேட்ச் நம்ம வந்து போட்டுட்டு போனோம்னா வெளியில அந்த பேட்சை வச்சே நம்ம வந்து புரிய வச்சிடலாம். அதனால கண்டிப்பா கூடவே வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. நாம் பிச்சைக்கார நிலையிலிருந்து இளவரசர்களாக ஆவோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் பாபா சொல்றாங்க. நம்ம இப்ப பிச்சைக்கார நிலை, அதாவது நம்மள்ட்ட எவ்வளவு இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு பாபா ட்ரஸ்டின்னு நினைச்சு பாபான்னு நினைக்கிறோம். அப்போ என்கிட்ட ஒண்ணுமே இல்லாதவங்களை என்ன சொல்லுவாங்க, பிச்சைக்காரன் சொல்லுவாங்களே, அந்த நிலையில இருந்து இப்ப நம்ம வந்து இளவரசர்களா ஆயிட்டு இருக்கிறோம்னு பாபா சொல்றாரு. முதலில் கிருஷ்ணராக ஆவீர்கள் அல்லவா. இங்க இருந்து யாரு பிச்சைக்காரரா, பிரம்மா பாபா பாருங்க எல்லாத்தையும் அப்படியே சரண்டர் பண்ணிட்டாரு, அப்படியே வாழ்ந்தாரு. கடைசி ஒருவேளை உணவுக்கு இல்லைன்னா கூட பாபாட்ட எல்லாத்தையுமே சரண்டர் பண்ணிட்டு எந்த விஷயத்துக்கும் அவருக்கு கவலைப்படல, பெக்கர் மாதிரி தான் வாழ்ந்தாரு. ஆனா பாருங்க அவர் தான் கிருஷ்ணரா ஆயிட்டாரு இல்லையா, கிருஷ்ணரா ஆக போறாரு. அதனால முதலில் கிருஷ்ணராக தான் ஆவீர்கள் அல்லவா பாபா சொல்றாரு. எது வரைக்கும் கிருஷ்ணராக ஆகவில்லையோ அது வரைக்கும் நாராயணனாக ஆகவே முடியாது பாபா சொல்றாரு. கிருஷ்ணர் ஆனாதான் நாராயணனா ஆக முடியும். ஏன்னா கிருஷ்ணர் தான் சின்ன வயசா இருக்கிறாரு. சின்ன வயசுல கிருஷ்ணராகிறவர் தான் பெரிய வயசுல நாராயணனா முடிசூட்டின பிறகு, அவர் கல்யாணம் ஆன பிறகு, லட்சுமி கூட கல்யாணம் ஆன பிறகு, ராதே கிருஷ்ணர் அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆன பிறகு லட்சுமி நாராயணனா ஆகிடுறாங்க. அப்ப கிருஷ்ணர் தான் நாராயணனா ஆகிறாருன்னு பாபா சொல்றாரு. குழந்தையிலிருந்து பெரியவர்களாக ஆகின்ற பொழுதுதான் நாராயணன் என்ற பெயரே கிடைக்கும் பாபா சொல்றாரு. கிருஷ்ணர் குழந்தையா இருக்கிறாரு, அப்புறம் பெருசான பிறகுதான் நாராயண் என்ற பெயரே உங்களுக்கு கிடைக்கும் சொல்றாரு. ஆக இதில் 2 சித்திரம் இருக்கின்றது. நீங்கள் இவ்வாறு ஆகின்றீர்கள். இப்போது நீங்கள் அனைவரும் பிச்சைக்காரர்களாக ஆகியிருக்கின்றீர்கள். இப்ப நம்ம எல்லாருமே பிச்சைக்காரரா இருக்கும். பிச்சைக்காரர்னா அர்த்தம் நம்ம இருந்தாலும் எல்லாத்தையும் பாபாட்ட ஒப்படைச்சிட்டு, எதுவுமே இல்லை நான் ஆத்மா, இந்த உடல் கூட கிடையாது, உடல் கூட என்ன இது கிடையாது, இந்த உடலே திறந்துட்டவங்க அப்ப என்ன பிச்சைக்காரர் தான். அப்ப அந்த நிலையில நம்ம பாபாட்ட ட்ரஸ்டியா இருந்து எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுதான் பிச்சைக்கார நிலை. அந்த நிலையில ஆகியிருக்கிறீங்க. இப்போ சிலரை நாம் பிச்சைக்காரர்கள் என்று கூற முடியாது. இந்த பாபா அனைவரையும் விட மிகப்பெரிய பிச்சைக்காரனாக இருக்கின்றார். சிலரை நம்ம பிச்சைக்காரன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து என்னுடையதுன்னு பிடிச்சு வச்சிருக்கிறோம். அவங்கள எப்படி பிச்சைக்காரன்னு சொல்ல முடியும்? ஆனா இந்த பாபா பிரம்மா பாபா பாருங்க எல்லாரை விட பெரிய பிச்சைக்காரரா இருக்கின்றார். ஏன்னா எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டார் இல்லையா. இதில் முழு பிச்சைக்காரனாக ஆக வேண்டும் பாபா சொல்றாரு. முழுசா ஒப்படைக்கணும், சிவன் கிட்ட ஒப்படைக்கணும். அவர் தான் வந்துட்டாரு, அவர்கிட்ட எல்லாத்தையுமே உங்க உடல் மனம் பொருள் என்னெல்லாம் இருக்கோ பாபா உன்னுடைய டெய்லியுமே கணக்கு எழுதணும்னு சொல்லியிருக்காருல்ல. பாபா இந்த வரவு இருக்கு, இந்த செலவு நான் பண்றேன், எதுவுமே என்னுடையது கிடையாது பாபா, நீங்க தான் கொடுத்தீங்க, இங்க இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு நான் போட்டுட்டு போயிடுவேன் பாபா, எதுவுமே என்னுடையது இல்லை. ஆனா உண்மையே அதுதான். நம்ம எதை எடுத்துட்டு வந்தோம், எதை எடுத்துட்டு போக போறோம், இதான் கீதாவுடைய சாரமே இல்லையா. அப்ப நம்ம இங்க எதுவுமே எடுத்துட்டு போறது கிடையாது. அப்ப உண்மையா நம்ம ட்ரஸ்டியா இருந்துதான் இங்க வாழும் பொழுதே வாழணும்னு பாபா சொல்றாரு. குடும்பத்தில் இருந்தாலும் பற்றுதல்களை நீக்க வேண்டும் பாபா சொல்றாங்க. வீட்டிலே இருங்க, ஃபேமிலிலே இருங்க, ஆனா எதன் மீது பற்றுதல் வைக்காதீங்க, நீக்குங்கன்னு பாபா சொல்றாரு. நாடகப்படி நீங்கள் பற்றுதல்களை நீக்கி விட்டீர்கள். ஆனா இப்ப டிராமா படி கொஞ்சம் கொஞ்சமா பற்று உடஞ்சிட்டே வருது இல்லையா, எதன் மேலேயும் விருப்பம் இல்லாம போயிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு நாடகமே நம்மளை வச்சு செஞ்சிரும்.
பற்றுதலெல்லாம் நீக்கிட்டே போயிட்டே இருப்போம்னு சொல்றாரு பாபா. நிச்சய புத்தி உள்ளவர்கள் மட்டுமே அறிந்திருக்கின்றீர்கள். ஆனா பாபா மேல யாருக்கு நிச்சயம் இருக்கோ, இதெல்லாம் யார் நம்புறாங்களோ அவங்க மட்டும் தான் புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. நம்மிடத்தில் என்னவெல்லாம் இருக்கின்றதோ அவைகளை பாபாவிடத்தில் கொடுத்து விட்டேன். இவங்கெல்லாம் புரிஞ்சு நாடகப்படி நிச்சய புத்தி இருக்கிறவங்க புரிஞ்சிருக்கிறாங்க. நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் பாபாட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஹே பகவான், நீங்கள் என்னெல்லாம் கொடுத்தீர்களோ அவை அனைத்தும் உங்களுடையதே சொல்லி சொல்றாங்க. நம்முடையது கிடையாது என்று கூறுகின்றனர் அல்லவா. அது பக்தி மார்க்கமாகும். பக்தி மார்க்கத்துல கூட சொல்றாங்க பகவான் தான் கொடுத்தாரு, காட்ஸ் கிஃப்ட்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் பாபா வெகு தொலைவில் இருந்தார். பக்தி மார்க்கத்துல நமக்கும் பாபாக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ். அவர் எங்கேயோ இருந்தார், கடவுளே அப்படின்னு கூப்பிடுவோம், அவர் எங்கேயோ நம்ம எங்கேயோ இருந்தோம் இல்லையா. ஆனா இப்போது பாபா மிகவும் நெருக்கத்தில் இருக்கின்றார். இப்ப குழந்தை ஆயிட்டோம் இல்லையா, நம்ம அப்பாவுடைய குழந்தைன்னும் போது ரொம்ப நெருங்கிட்டோம். இப்ப பாபா நமக்கு மிகவும் நெருக்கத்தில் இருக்கின்றார். பக்கத்திலே இருக்கிறாரு இல்லையா, எப்ப கூப்பிட்டாலும் வந்துடுறாரு இல்லையா. அதான் சொல்றாங்க பாபா. அதான் பாபா சொல்றாங்க, இப்போது பாபா மிகவும் நெருக்கத்தில் இருக்கின்றார். எதிரில் இருப்பவர்களை போன்று ஆக வேண்டும், எதிரில் இருப்பவரை போன்று ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. எதிரில் இருக்கிறவர் பிரம்மா பாபா, பிரம்மா பாபா மாதிரி நம்ம ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா என்று நீங்கள் கூறுகின்றீர்கள், பாபான்னு நீங்க சொல்றீங்க. பாபாவின் சரீரத்தை பார்க்க கூடாது, பிரம்மா பாபாவுடைய சரீரத்தை பார்க்க கூடாது. அதுக்குள்ளார இருக்கிற சிவபாபா தான் பார்க்கணும். புத்தி மேலே சென்று விடுகின்றது. நம்ம அங்க வந்தாலே ஆரம்பத்துல தாதியெல்லாம் வரும்போது பிரம்மா பாபா பார்க்கும்போது டிரான்ஸ்ல போயிடுவாங்க, சூட்சும வதனம் போயிடுவாங்க. அங்கே போயிட்டு பாபா பார்ப்பாங்க, அங்கே சிவபாபா பேசுவார். அந்த மாதிரி அவங்களுக்கு புத்தி மேலே போயிடும். இது லோனாக எடுக்கப்பட்ட சரீரமாகும் சொல்லி பாபா சொல்கிறாரு. இந்த பிரம்மா பாபாவனுடைய உடல் லோன் எடுத்து வந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் நான் சிவபாபாவிடத்தில் உரையாடி கொண்டிருக்கின்றேன் என்பது உங்களது புத்தியில் இருக்கின்றது. நம்ம பிரம்மா பாபாவை பார்த்தாலும் அவர் நெற்றிபுரத்தில் இருக்கிற சிவபாபா அவர்கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன், அப்பாட்ட பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புத்தியில் இருக்கணும்னு சொல்றாரு. இது அடமானமாக எடுக்கப்பட்ட ரத்தமாகும். அவருடைய உடல் அடமானமா எடுத்திருக்கிறாரு. கடைசி பிரிவில், அவரோட கடைசி பிரிவில் அடமானமா அந்த ரதத்தை எடுத்திருக்கிறாரு சிவபாபா. அவருடையதே கிடையாது. இது சிவபாபா அது கிடையாது. எந்த அளவிற்கு பெரிய மனிதனாக இருக்கின்றாரோ அந்த அளவிற்கு அடமானமும் கண்டிப்பாக கிடைக்கும் சொல்லி சொல்றாரு. அதுக்கு ஒரு பெரிய கதையை பாபா சொல்றாரு. எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அடமானமா எந்த பொருள் கூட ஈஸியா கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு ஒரு கதை சொல்றாங்க. பிரம்மா பாபா நிறைய அந்த காலத்துல பழகினவங்களை பத்தி கதையை சொல்றாரு. அரசர் கட்டிடத்தை வாங்கி கொள்கின்றார் எனில் அந்த முதலாளி 1000 மாற்றி விடுகின்றார். ஒரு அரசர் ஒரு பில்டிங்கை வாங்க போறாரு அப்படின்னா அந்த முதலாளி என்ன பண்ணுவாரு, 1000ன்றத 4000 மாத்திடுறாரு. ஏனெனில் இவர் செல்வந்தர் என்பதை அறிந்திருக்கின்றார். அரசர் பணக்காரன் தெரிஞ்சுக்கிட்டு 1000 கூட 4000 மாத்திடுறாரு. இவர் அதிகமாக வாங்குகின்றார் என்று அரசர் ஒருபோதும் நினைப்பது கிடையாது. ஆனா அரசருக்கு தெரியாது, என்ன இவ்வளோ இந்த கட்டிடத்துக்கு போய் இவ்வளோ காசு வாங்கலான்ட்டு அரசருக்கு நினைக்கிறது கிடையாது. இல்லை, அவர்களுக்கு செல்வத்தை பற்றி கவலை கிடையாது. அரசர்லாம் பாருங்க, அவங்களுக்கு செல்வத்தை பத்தி கவலை கிடையாது, எவ்வளவு நாளும் கொடுத்துருவாங்க. அவர்கள் சுயம் யாருடனும் பேச மாட்டார்கள். அரசர்கள்லாம் ரொம்ப ராயலா இருப்பாங்க, யாருடனும் பேச மாட்டாங்க. தனி செக்ரட்டரி தான் அவங்க வச்சிருப்பாங்க, அவர் தான் பேசுவாரு. இன்றைய நாட்களில் லஞ்சம் இல்லாமல் காரியமே நடப்பது கிடையாது சொல்லி சொல்றாரு பிரம்மா பாபா சொல்றாரு. இன்றைய நாட்கள்ல பாருங்க, லஞ்சம் கொடுத்துதான் நிறைய கட்டிடங்கள்லாம் வாங்குறாங்க இல்லையா, எந்த காரியமே நடக்கிறது கிடையாது. பாபா நல்ல அனுபவியாக இருக்கின்றார். பிரம்மா பாபா இதுல நல்ல அனுபவசாலியா இருக்கிறாரு. அவர்கள் மிகவும் ராயலாக இருப்பர். அரசர்கள்லாம் ராயலா இருப்பாங்க. பொருட்களை விரும்பினால் போதும், செக்ரட்டரி அழைத்து இவரிடத்திலிருந்து இதனை கொண்டு வாருங்கள் என்று கூறிவிடுவார். அரசர்கள்லாம் அவங்க போய் வாங்க மாட்டாங்க, செக்ரட்டரியை கூப்பிட்டு இந்த பொருள் நல்லா இருக்கு உடனே வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. கடையை திறந்து அமர்ந்திருப்பர். மகாராஜா மகாராணி இருவரும் வருவார்கள். எந்த பொருள் பிடித்ததோ அதனை கண்களின் மூலமாகவே சைகை காண்பிப்பார்கள். கடையை திறந்து உட்கார்ந்து போது மகாராஜா மகாராணி நடந்து வருவாங்க. எது பிடிச்சிருக்கோ அந்த செக்ரட்டரிட்ட சொல்லுவாங்க, சைகை மூலமா சொல்லி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. செக்ரட்டரி பேசி முடிப்பார். இடையில் தனது பங்கையும் எடுத்துக்கொள்வார். செக்ரட்டரி அவர் பேசி முடிச்சு பொருளை வாங்குவாரு, தன்னுடைய பங்கையும் நடுவில் அவர் வாங்கிக்குவாரு. சில அரசர்கள் தன் கூடவே பணத்தையும் கொண்டு வருவர். சில அரசர்கள் வரும்போது பணம் கூட எடுத்துட்டு வருவாங்க. இவருக்கு பணத்தை கொடுத்து விடுங்கள் என்று செக்ரட்டரியிடம் கூறிவிடுவர். இதெல்லாம் பிரம்மா பாபா அனைவரின் தொடர்பிலும் வந்திருக்கின்றார். அந்த காலத்துல ஒரு அரசர்களோட தான் தொடர்பு. அவர் வாழ்ந்த அந்த வைர வியாபாரியா இருக்கும்போது நிறைய அரசர்களுடைய அவருக்கு தொடர்பு இருக்கு. இந்த மாதிரி விதவிதமான அரசர்களுடைய நடத்தைகள்லாம் அவர் பார்த்திருக்கிறான்னு சொல்லி சொல்றாரு.
அவர்களது நடத்தைகள் எப்படியெல்லாம் இருக்கின்றது என்பதை அறிந்திருக்கின்றார். அரசர்களிடத்தில் கருவூல தலைவர் இருப்பது போன்று இங்கும் சிவபாபா கருவூல தலைவர் இருக்கின்றார் சொல்லி சொல்றார் பாபா. எப்படி அரசர்களிடத்தில் கருவூல தலைவர் இருக்கிறாரோ அது மாதிரி இங்கும் சிவபாபாவுக்கு கருவூல தலைவர் இருக்கின்றார். இவர் ட்ரஸ்டியாக இருக்கின்றார். இவர் அம்மா பாபா ட்ரஸ்டியா இருக்கின்றார். பாபாவிற்கு இவர் மீது எந்த மோகமும் கிடையாது. சிவபாபாவுக்கு பிரம்மா பாபா மீது எந்த பற்றும் கிடையாது. சும்மா அந்த உடலை யூஸ் பண்றாரு, அதுக்காக பிரம்மா பாபா ரொம்ப க்ளோஸ் அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் குழந்தைகள் தான் சிவபாபாவுக்கு. அவர் மேல எந்த பற்றும் சிவபாபாவுக்கு கிடையாது. இவர் தனது செல்வத்தின் மீதும் பற்றுதல் வைக்கவில்லை. பிரம்மா பாபா அவருடைய காசு பணம் அந்த 33 கோடியும் அப்படியே இங்க வந்து இது பண்ணிட்டாரு, சரண்டர் பண்ணிட்டாரு. அதுலதான் எங்கேயுமே தொடங்கினாரு. தன்னுடைய செல்வத்தின் மீது கூட அவர் பற்றுதலே வைக்கவில்லை சொல்லி பாபா சொல்றாங்க. அனைத்தையும் சிவபாபாவுக்கு கொடுத்து விட்டார். பிரம்மா பாபா எல்லாத்தையுமே சிவபாபாவுக்கு கொடுத்துட்டார். அவர் பையன் கூட கேட்டார், பையனுக்கு கூட கொடுக்கல. பிரம்மா பாபாவுடைய மகன் வந்து வெளியே போயிட்டார், ஒரு பைசா கூட அவர் கொடுக்கல. அந்த மாதிரி சொந்த பையனுக்கே அவர் கொடுக்கல. எல்லாத்தையுமே சிவபாபாவுடைய காரியத்துல, உலக மாற்ற காரியத்துல சரண்டர் பண்ணிட்டார். எல்லாத்தையுமே அவர் உடல், மனம், பொருள், உறவினர்கள் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டார் புத்தியால. பிறகு சிவபாபாவின் செல்வத்தின் மீது எப்படி பற்று வைக்க முடியும்? அப்புறம் எப்படி நம்ம சரண்டர் பண்ணிட்ட ஒரு பொருளை திரும்ப கையாடல் பண்ற மாதிரி ஆயிடும் இல்லையா? அன்னி கூட சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி பிரம்மா பாபா எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அப்ப திரும்ப அது யாருடைய சொத்தாயிடுச்சு? அது வந்து சிவபாபாவுடைய செல்வம்னு ஆயிடுச்சுல. அப்புறம் அது மேல எப்படி நான் பற்று வைக்க முடியும்னு சொல்லி கேட்கிறாரு. இவர் ட்ரஸ்டியாக இருக்கின்றார். பிரம்மா பாபா ட்ரஸ்டியா இருக்கிறாரு. யாரிடத்தில் செல்வம் அதிகமாக இருக்கின்றதோ இன்றைய நாட்களில் அரசாங்கம் அவர்களை எவ்வளவு பரிசோதனை செய்கின்றது. இப்பெல்லாம் பாருங்க, நிறைய இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்லாம் வந்து சோதனை செய்யறாங்க இல்லையா? எப்படி உங்களுக்கு இவ்வளோ காசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா காசு யார்கிட்ட இருக்கோ அவங்க வந்து கண்டிப்பா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பதில் சொல்லி ஆகணும். அயல்நாட்டிலிருந்து வருபவர்களையும் நன்றாக பரிசோதித்து பார்க்கின்றனர். வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களை கூட நல்லா பரிசோதித்து பார்க்கறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிச்சைக்காரனாக எப்படி ஆவது என்பதை இப்போது நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் பிச்சைக்காரனா எப்படி ஆகணும். நம்ம எல்லாமே இருந்தாலும் பாபா கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அதை அவர்கிட்ட கேட்டுட்டு தான் செலவு செய்யணும். அந்த மாதிரி நம்ம வாழணும். இப்போ அதுதான் பிச்சைக்காரன் ஆகுது, ட்ரஸ்டியா இருக்கிறது. இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா சொல்லி சொல்றாரு. எதுவுமே நினைவுக்கு வரக்கூடாது. பாபா சொல்றாரு உங்களுக்கு எந்த நினைவும் வரக்கூடாது. ஏன்னா பாபாட்ட ஒப்படைச்சிட்டீங்க, அவர் பார்த்துக்க போறாரு. நம்ம உடல், மனசு, உறவினர்கள், பொருள் எல்லாத்தையும் பாபாட்ட சப்மிட் பண்ணிடணும். அது மாதிரி குழந்தை, குட்டி எல்லாத்தையுமே பாபாட்ட ஒப்படைச்சிட்டா அவங்கள அவர் பார்த்துக்குவாரு. டிராமா படி எல்லாம் நடக்கும். நம்ம எந்த கவலையுமே படக்கூடாது. அதான் பாபா சொல்றாரு, எதுவுமே நினைவுக்கு வரக்கூடாது. ஆத்மா அசரீரியாகி விட வேண்டும். ஆத்மா எப்பயுமே அப்படியே அசரீரி ஆயிட்டு பாபா நினைச்சிட்டே இருக்கணும். இந்த சரீரத்தையும் தன்னுடையதாக நினைக்காதீர்கள். பாருங்க, இந்த சரீரத்தை இருக்கு இல்லையா, அது கூட உங்களுடையது கிடையாது. அதை கூட நம்ம எடுத்துட்டு போக முடியாது. இது கூட சாதாரணமா பக்தி மார்க்கத்துல ஒரு கதை இருக்கு. யமன் வந்து கூட்டு போனாரு, ஒரு பொட்டி எடுத்துன்னு வந்தாரு. அந்த பொட்டியில என்ன இருக்குன்னு இவர் கேட்டாரு. பொட்டியில வந்து என்னுடைய பொருள் இருக்கான்னு கேட்டோன்னே அதெல்லாம் ஒண்ணு இது கிடையாது. சரி, என்னோட மனைவி மக்கள் எல்லாம் அவங்கெல்லாம் உன்னை நினைக்கவே இல்லை, எல்லாரும் உன்னை யாருமே நினைக்கல. அப்ப என்னதான் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி உன் பாவம் புண்ணியம் தான் இருக்குதுன்னு சொல்லுவாரு. அப்ப பாவம் புண்ணியத்தை தான் நீ எடுத்துட்டு போற அப்படின்ற மாதிரி ஒரு கதை இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம போகும்போது அந்த உடலை கூட நம்ம எடுத்துக்கிட்டே போக முடியாது. அப்ப அதையா நீங்க நினைக்கிறீங்க? இந்த சரீரத்தையும் உங்களுடையதான் நினைக்காதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அதை கொண்டு போய் எரிச்சிட போறாங்க. நமக்கு இருக்கிறதே இந்த சரீரம் மீது பற்றுதான். அததான் பாபா நீக்க சொல்றாரு. என்னுடையது என்று எதுவுமே இருக்கக்கூடாது சொல்லி பாபா சொல்றாங்க. இப்ப என்னுடையதுன்ட்டு எதுவுமே நம்ம இருக்கக்கூடாது. இப்ப சரீரமே நம்மளது கிடையாதுன்னா சுற்றி இருக்கிற அந்த பொருட்கள், அந்த உறவினர்கள் எதுவுமே நம்மளது கிடையாது. அதான் சொல்றாரு, தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். நான் ஆத்மா, நடிக்க அந்த சரீரத்தை பாபா எனக்கு கொடுத்தாரு. கூட இருக்கிறவங்க கூட பாபா கொடுத்தாரு. இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு நான் கிளம்பிடுவேன், அவ்வளவுதான். இப்போது நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கின்றார். இப்ப எல்லாருமே திரும்பி வீட்டுக்கு போகணும், வானப்பிரஸ்த நிலை ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாரு. பிச்சைக்காரனாக எப்படி ஆவது என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். இன்னைக்கு இந்த முரளி ஃபுல்லா பிச்சைக்காரனா எப்படி ஆகணும்ன்றத பாபா சொல்லி கொடுக்குறாரு. சரீரத்திலிருந்தும் பற்றுதல் நீங்கிவிட வேண்டும். நீங்கள் இறந்து விட்டால் உலகமே இறந்துவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. இது லட்சியமாகும். இதுதான் நம்மளுடைய லட்சியம். பாபா சரியாக தான் கூறுகின்றாரு என்பதை உணர்ந்திருக்கின்றீர்கள். இப்ப நமக்கு நல்லாவே தெரியுது, ஒரு வாக்கியமே கரெக்டா சொல்றாரு அப்படின்னு நமக்கு புரியுது இல்லையா? இப்போது நாம் திரும்பி செல்ல வேண்டும். சிவபாபாவிற்கு நீங்கள் எதெல்லாம் கொடுக்கின்றீர்களோ அதற்கு பலனாக மறுபிறப்பில் கிடைத்து விடுகின்றன சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நீங்க என்ன வேணாலும் கொடுங்க, உடல்ல கொடுங்க, மனம் கொடுங்க, பொருள் கொடுங்க, அப்படியே எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா திருப்பி அடுத்த பிறவில கொடுத்துருவாரு. அவர் என்ன வாங்கி புடுங்கி வச்சுட்டு அதோட போன்னு விடுறது இல்லை இல்லையா? அடுத்து சொர்க்கத்துல எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா கொடுக்குறேன், இந்த எத்து போனதெல்லாம் கொடுங்க,
ஃபர்ஸ்ட் கிளாஸான சரீரம், ஃபர்ஸ்ட் கிளாஸான உறவினர்கள், இவங்களெல்லாம் விட அன்பா பாசமா கவனிச்சுக்கிற உறவினர்கள், தேவதைகள் எல்லாருமே கிடைப்பாங்க. அங்க போய் பாருங்க, சூப்பரா கிடைப்பாங்க. இந்த வீடு என்ன, இந்த வீடை விட சூப்பரா மாளிகையே கொடுக்குறேன், தங்க மாளிகையே உங்களுக்கு தரேன், இந்த உடலை விட தங்க உடல், அழகா ஜொலிக்கின்ற உடல், சூப்பரான உடல் தரேன் வாங்கன்னு சொல்றாரு. எல்லாமே மறுபிறவில பலனா கிடைச்சிருது இல்லையா. என்ன இங்க கொடுக்கணுமோ பாபா கிட்ட சென்டர்ல போயிட்டு உங்க உடலை கொடுங்க, உங்க மனசை கொடுங்க, மனசை சேவை பண்ணுங்க, உடல் உழைப்பு கொடுங்க, உங்களுடைய பொருள் எல்லாம் கொடுங்க. என்னென்ன பொருள் வச்சிருக்கீங்களோ பாதி பாபாவுக்கு ஒரு பங்கு ஒதுக்கி சென்டருக்குன்னு கொடுங்க. எவ்வளவு கொடுக்குறீங்களோ அப்ப திரும்பி சொர்க்கத்துல கிடைச்சிட போகுது. அதான் சொல்றாரு. ஆகையால் தான் இவை அனைத்தையும் ஈஸ்வரன் கொடுத்ததாக கூறுகின்றீர்கள். அதனாலதான் பக்தி மார்க்கத்துல கூட சொல்லுவாங்க இல்லையா, ஈஸ்வரன் கொடுத்தாரு எடுத்துக்கிட்டாருன்ட்டு. அது உண்மைதான் இல்லையா. பாபா சொல்றாரு, முந்தைய பிறப்பில் நல்ல செயல்களை செய்திருப்பீர்கள், போன பிறவில நல்ல செயலை தான் பண்ணியிருப்போம், அதனுடைய பலனாதான் கிடைக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. யாருடையதையும் சிவபாபா வைத்துக் கொள்வது கிடையாது. அவர் ஒண்ணும் எல்லாம் உடல் மனம் பொருள்னா இப்ப அவர் வாங்கி வச்சுக்க போறாரு, எதையுமே அவர் வாங்கி வச்சுக்க போறது கிடையாது. நம்ம கொடுக்கறதெல்லாம் என்ன அவரை அனுபவிக்கிறாரு, அவர் புள்ளியா இருக்கிறாரு, அவருக்கு உடம்பே கிடையாது. நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது பலனா, கர்மத்தின் பலனா உங்களுக்கு கிடைக்குதுன்றாரு. பெரிய பெரிய அரசர்கள், ஜமீன்தார் போன்றவர்களுக்கு பரிசு கொடுத்தார். சிலர் பரிசை எடுத்துக்கொள்கின்றனர், சிலர் எடுத்துக்கொள்வதில்லை. ஜமீன்தார் அரசர்கள், பெரிய பெரிய அரசர்கள் எல்லாம் ஜமீன்தார் போன்றவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்தாங்க. சிலர் பரிசு எடுத்துக்கிறாங்க, சிலர் எடுத்துக்க மாட்டாங்க, அவ்வளவு ராயலா இருப்பாங்க. அங்க நீங்கள் எதையுமே தானம் புண்ணியம் செய்வதில்லை. நம்ம சொர்க்கத்துல போய் நம்ம எதையுமே தானம் புண்ணியம் எல்லாம் செய்ய மாட்டோம். ஏன்னா அங்க தானம் புண்ணியம் வாங்குற அளவுக்கு ஆளே கிடையாது. எல்லாருமே பணக்காரராக இருந்தாங்கன்னா எப்படி அவங்க போய் தானம் செய்வாங்க? ஏனெனில் அங்கு அனைவரிடத்திலும் செல்வம் அதிகமாக இருக்கும், எல்லாருமே பணக்காரரா இருப்பாங்க. அப்ப அவங்கள்ட்ட போய் நம்ம எப்படி கொடுக்குறது? பணக்காரங்க போய் பணக்காரங்கள்ட்ட கொடுத்தா எப்படி பார்ப்பாங்க? மேலங்கிழமா நம்மளை பார்ப்பாங்களே, என்ன ஒண்ணும் இல்லாதவன்னு நினைச்சிக்கினியான்ட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. அங்க சொர்க்கத்துல எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் தங்க மாளிகை, வைர வைடூரியங்கள் பதிச்ச மாளிகைகள் இருக்கும். எல்லாரும் லட்சுமி நாராயணனும் அப்படிதான் இருப்பாங்க. அவங்க பிரஜைகளும் அப்படிதான், அவங்க பிரஜைகளை குழந்தைகள் மாதிரி பாத்துக்குவாங்களாம். அந்த அளவுக்கு எல்லாரும் தெய்வீக குணங்கள் நிரம்பி எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும் சொர்க்கத்துல அப்படின்னு சொல்றாரு. தானம் யாருக்கு செய்வீர்கள்? அங்க போய் தானம் யாருக்கு கொடுப்பீங்க? ஏழைகளே அங்க இருக்க மாட்டார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் தான் ஏழையிலிருந்து செல்வந்தர்களாக, செல்வந்தர்லேருந்து பிறகு பிச்சைக்காரர்களாக ஆகின்றீர்கள் சொல்லி சொல்றாரு. இவரை ஆரோக்கியமானவராக ஆக்குங்கள், கருணை காண்பீங்கள், இதை செய்யுங்கள் என்று கூறுகின்றனர் அல்லவா. இந்த நேரத்துல நம்ம சொல்றோம் இல்லையா, சில பேரை பார்த்து பரிதாபப்பட்டு நோயாளிகளுக்கு நம்ம என்ன சொல்றோம்? கடவுளே இவருக்கு ஆரோக்கியமா இவர் ஆக்கு, இவருக்கு கருணை காண்பி, இவருக்கு இதை செய்ய, அவங்களுக்கு குழந்தை கொடு கடவுளே அப்படின்ட்டு மற்றவங்களெல்லாம் போய் நம்ம வேண்டுறோம் இல்லையா. முன்பு சிவபாபாவிடத்தில் மட்டும் கேட்டனர், பிறகு கலப்படம் உள்ளவர்களாக ஆகிவிட்டதால் அனைவரிடம் முன்பு சென்று கொண்டே இருக்கின்றனர். முன்னாடிலாம் சிவலிங்கம் முன்னாடி போய் வேண்டுவாங்க, இப்ப கலப்படம் உள்ள பக்தியா இருக்கிறதுனால எல்லா லட்சுமி நாராயணன், முருகர், விநாயகர் எல்லாரும் முன்னாடியும் போயிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பையை நிரப்பி விடுங்கள் என்று கூறுகின்றனர். போய் புத்தியை நிரப்புங்க, ஜோலியை நிரப்புங்க, பையனா ஜோலியை நிரப்புங்கன்னு சொல்லி பாடுவாங்க. சங்கரர் முன்னாடி போயிட்டு ஜோலியை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி பாடுவாங்க. எவ்வளவு கல்புத்தியுடையவர்களாக இருக்கின்றனர் பாருங்க, எவ்வளவு கல்புத்தியா இருக்கிறாங்க. பைய நிரப்புங்கன்னா புத்தி என்ற பையில பாபா ஞான ரத்தினத்தை நிரப்புறாரு. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க கடவுள் பை நிறைய செல்வத்தை நிரப்புவாருன்ட்டு. அவர் புத்தியில ஞான செல்வத்தை நிரப்பிட்டு போறாரு, அது தப்பா புரிஞ்சுட்டாங்கன்னு சொல்றாரு. எவ்வளவு கல்புத்தியுடையவர்களாக இருக்கின்றனர், கல்புத்தியிலிருந்து இப்ப தங்க புத்தியாக ஆக்குகின்றார் என்று கூறுகின்றனர். இப்ப அவங்களே சொல்றாங்க, கல்புத்தியிலிருந்து தங்க புத்தி ஆக்குறாரு. ஃபாரஸ்நாதன் அப்படின்னு கூட ஒரு கோயில் இருக்கு, அங்க சிவபாபா ஃபாரஸ்நாதனா இருக்கிறாரு. ஆக குழந்தைகளாகிய உங்களுக்கு அளவு கடந்த குஷி இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. இப்ப பாருங்க, உங்களுக்கு அளவு கடந்த குஷி இருக்கணும். அதீந்திரிய சுகத்தை பற்றி கேட்க வேண்டும் எனில் கோபி வல்லவரின் கோபியரிடத்தில் கேளுங்கள் சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அதீந்திரிய சுகம்னாலே கோபி வல்லவர், அந்த கிருஷ்ணர் முரளி வாசிச்சாரு, அப்படியே மயங்கிட்டாங்க கோபியர்கள்னு சொல்லுவாங்க. அது உண்மையில இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட சுகம் அது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலே இந்த ஞான முரளி தான். அந்த முரளி கேட்கும் போது, ஆத்மா உணர்வுல கேட்கும் போது அப்படியே ஆத்மா லேசாயிடுது இல்லையா, அந்த பாரமே போயிடுது இல்லையா. இங்க இருக்கிறப்பான விஷயம், அந்த விஷயம், இந்த எதையோ புத்தியில போட்டு குழப்பின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க கூட முரளி கேட்டாங்கன்னா உடல்ல இருக்கிற நோய் கூட காணாம போயிடும். அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, ரொம்ப லேசாகி வீட்டுக்கு போவாங்க. மற்ற சத்சங்கம் எங்க போனாலும் சரி பாரமாயிட்டு தான் வீட்டுக்கு வருவோம். ஆனா இங்க இருந்து போனா
அப்படியே மனசு லேசாகி பகவான்கிட்ட பேசிட்டு வரும்போது பாபா சொல்றாரு நான் இருக்கிறேன்னும் போது ரொம்ப சந்தோஷமா லேசா வீடு திரும்புவாங்க. அதனாலதான் இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட சுகத்தை கேட்கணும்னா கோபியர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. அது நம்ம தான். இப்ப நம்ம பாபாட்ட ஞான முரளி கேட்கும்போது நம்ம அந்த கோபியர் மாதிரி ஆயிடுறோம். இந்த அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்யறோம். பாபா சொல்றாரு யாருக்காவது அதிக லாபம் கிடைக்கின்ற பொழுது அதிக குஷி ஏற்படுகின்றது. இப்ப பிசினஸ்ல ப்ராஃபிட் ஏற்பட்டுச்சுன்னா பாருங்களா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆக குழந்தைகளாகி உங்களுக்கும் அதிக குஷி இருக்க வேண்டும். நேற்று சொன்னார்ல உங்களுக்கு லாட்ரி அடிச்சிருக்குது. யாரெல்லாம் லாட்ரி அடிச்சிருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு நேற்று சொன்னார் இல்லையா. நேரத்தை வீணடிக்க கூடாது. லாட்ரி கிடைக்குதுன்னு நினைச்சா நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தார் இல்லையா பாபா. அதனால நீங்களும் உங்களுக்கு அதிகமா குஷி இருக்கணும். உங்களிடம் 100% குஷி இருந்தது. ஒரு காலத்துல நீங்க 100% குஷியா இருந்தீங்க, பிறகு இப்போ குறைஞ்சு விட்டது சொல்லி சொல்றாரு. இப்போது எதுவுமே கிடையாது, இப்போ குஷியே இல்லை. முதலில் எல்லையற்ற சக்கரவர்த்திகளாக இருந்தீர்கள், பிறகு அல்பகால எல்லைக்குட்பட்ட ராஜ்யம் இருந்தது. முன்னாடி ஃபர்ஸ்ட் எல்லையற்ற ராஜாவா இருந்தோம், நம்ம சக்கரவர்த்தியா இருந்தோம், லட்சுமி நாராயணனா இருந்தீங்க சொர்க்கத்துலன்னு சொல்றாரு. அப்புறம் அதுக்கப்புறம் துவாபரயுகத்துல இருந்து எல்லைக்குட்பட்ட ராஜ்யத்துல வந்துட்டீங்க. இப்போது பிர்லாவிடம் அதிகமான செல்வங்கள் உள்ளன. இப்ப நிறைய இந்த பணக்காரங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட அதிகமா செல்வம் இருந்தாலும் அல்பகால குஷி தானே. பாபா கோயில்களை கூட பிர்லா உருவாக்குகின்றார், அதிலிருந்து எதுவுமே அடைய போவதில்லை. கோயில்லாம் உருவாக்குனா கூட எதுவுமே கிடைக்காது சொல்லி சொல்றாரு. ஏழைகளுக்கு எதுவுமே கொடுப்பதில்லை. அவரு பாருங்க, ஏழைகளுக்கு கொடுத்தா கூட தானம் பண்ணாலும் புண்ணியம் வரும். அவர் கோயில் தான் கட்டுறாருன்னு சொல்றாரு. கோயில் உருவாக்கினால் அங்க மனிதர்கள் தலை வணங்குவர். ஆம், ஏழைகளுக்கு தானம் கொடுத்தால் அதற்கு பலன் கிடைக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. ஏழைகளுக்கு தானம் கொடுத்தா பலன் கிடைக்கும், கோயில் கட்டினா மனுஷங்க தலை வணங்குவாங்க சொல்லி சொல்றாரு. தர்மசாலைகள் உருவாக்கினால் அங்க அநேக மனிதர்கள் சென்று ஓய்வெடுப்பர். அதை விட சூப்பரா தர்மசாலைகள் மாதிரி உருவாக்குனீங்கன்னா அங்க எவ்வளவு பேர் அனாதைகள் எல்லாம் ஓய்வு எடுப்பாங்க இல்லையா சொல்றாரு. மறுபிறப்பில் அல்பகால சுகம் கிடைத்திடும். யாரெல்லாம் இந்த மாதிரி கர்மா செய்யறாங்களோ அவங்களுக்கு மறுபிறவில அல்பகால சுகம் கிடைச்சிடும். நல்ல வீடு கிடைக்கும். நல்ல அந்த தர்மசாலை உருவாக்குறவங்களுக்கு நல்ல வீடு வாசல் சுகத்தோட இருப்பாங்க, கஷ்டம் இருக்காது அவங்களுக்கு கடைசி வரைக்கும். சிலர் மருத்துவமனை உருவாக்குகின்றார்கள் எனில் அல்ப காலத்திற்கு ஒரு பிறப்பிற்கு சுகம் கிடைக்கின்றது. ஒரு பிறவியில நம்ம ஹாஸ்பிட்டல் கட்டணும்னா அடுத்த பிறவியில நம்ம ஆரோக்கியமா இருப்போம். ஆக எல்லையற்ற தந்தை குழந்தைகளுக்கு அமர்ந்து இப்போது புரிய வைக்கின்றார். இந்த புருஷோத்தம சங்கமயுகத்திற்கு அதிக மகிமை இருக்கின்றது. இப்ப இந்த புருஷோத்தம சங்கமயுகம் இருக்கு இல்லையா, இங்க கடவுளே வந்திருக்கிறாரு. ஆத்மா பரமாத்மா சந்திக்கிற யுகம். இதுக்கு அதிக மகிமை இருக்குது சொல்லி சொல்றாரு. புருஷோத்தமர்களாக ஆகக்கூடிய உங்களுக்கும் அதிக மகிமை இருக்கின்றது. இப்ப ஆத்மா உத்தமமாகுது. இந்த நேரத்துல நீங்க பாபாவை நினைச்சு பரமாத்மாவை நினைச்சு ஆத்மா தூய்மையாகுது. அப்ப உங்களுக்கு இங்க அதிக மகிமை இருக்குது, புருஷோத்தமெல்லாம் ஆகுறீங்க. அதனாலதான் கிருஷ்ணருக்கு பேரு கூட புருஷோத்தமன் சொல்லுவாங்க. ஏன்னா ஆத்மா உத்தமமாகி போயிருக்கிறாரு, அதனால ஒரு பேரு புருஷோத்தமன் சொல்லி சொல்லுவாங்க. பிராமணர்களாகிய உங்களுக்கு தான் தந்தை படிப்பிக்கின்றார். இப்போ பிகே உங்களுக்கு தான் கடவுளே சொல்லி கொடுக்குறாரு. அவரே ஞான கடலாக இருக்கின்றார். அவரு தான் ஞானத்துல கடலா இருக்கிறாருன்னு எது சொன்னார் இல்லையா, நான் ஞானத்துல கடலா இருக்கிறேன். கடலை கூட மையாக்கி பேனா காட்டு மரங்களை பேனா ஆக்கி வானத்தையே பேப்பராக்கி எழுதினா கூட ஞானம் வற்றி போகாது. அந்த அளவுக்கு ஞானத்துல கடலா இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, அவருக்கு தான் எல்லாமே தெரியும். இந்த முழு மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக கடவுளே இருக்கின்றார். முழு நாடகத்தின் முதல் இடை கடையின் ரகசியத்தை இப்போது புரிய வைக்கின்றார். உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றார் என்று உங்களிடம் கேட்பார். வெளியில உள்ளவங்க கேட்பாங்க, இங்க போறீங்களே பைய தூக்கின்னு என்ன உங்களுக்கு சொல்லித்தராரு அப்படின்னு உங்களை கேட்பாங்க. கீதையில் பகவான் வாக்கியம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகின்றேன் என்பதை மறந்து விட்டீர்களா என்று கேளுங்கள். சொல்லுங்க அவங்கள்ட்ட, கீதையில பகவான் வாக்கியம் இருக்குது, புக் எடுத்து படிச்சு பாருங்க. நான் உங்களை ராஜாவெல்லாம் ராஜாவுக்கு ஆக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அதை மறந்துட்டீங்களான்னு சொல்லி கேளுங்க. இதன் பொருளை இப்போது நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். இப்போ நம்ம புரிஞ்சுட்டோம் இல்லையா. நம்ம இப்ப ஏழையா இருந்தவங்கள பாபா ராஜாக்கள்லாம் ராஜா ஆக்குறாரு. பாபா சொல்றாரு, பதித ராஜாக்கள் பாவனமான ராஜாக்களை பூஜை செய்கின்றனர். துவாபர யுகத்துல தூய்மையற்ற ராஜாக்கள் வீட்டிலேயே ஒரு கோயில் வச்சிருப்பாங்க, லிங்க பூஜை பண்ணுவாங்க, லட்சுமி நாராயணோடைய பூஜை பண்ணுவாங்க. லட்சுமி நாராயணன் ராஜாக்கள்லாம் ராஜா, அவங்க ராஜாவே தலைவனுங்கிற ராஜா. அவங்களும் ராஜாவா வாழ்ந்தவங்க தான் ஒரு காலத்துல, மகாராஜாவா இருந்தவங்க, சத்தியுகத்துல சொர்க்கத்துல இருந்தவங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த லட்சுமி நாராயணன், ஒரே ஒரு நிமிஷம்,
ஆகையால் தந்தை கூறுகின்றார், உங்களை ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகின்றேன். இந்த லட்சுமி நாராயணன் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக இருந்தனர் அல்லவா? இந்த லட்சுமி நாராயணன் சொர்க்கத்திலே எஜமானராக இருந்தாங்க. சொர்க்கத்தின் தேவதைகளை துவாபர கலியுகத்தில் அனைவரும் வணங்குகின்றனர். அதுக்கப்புறம் துவாபர யுகமா மாறின பிறகு அந்த சொர்க்கத்துல வாழ்ந்த தேவி தேவதைகள் லட்சுமி நாராயணன் தான் எல்லாருமே வணங்குறாங்க, சிலை அடித்து வணங்குறாங்க. இப்ப யாரோ வாழ்ந்துட்டு போயிருந்தா தானே அவங்களுக்கு சிலை வைப்பாங்க. இப்ப காந்தியடிகள் வாழ்ந்துட்டு போனாரு, அவருக்கு சிலை இருக்குது. கண்ணகி வாழ்ந்துட்டு போனாங்க, அவங்களுக்கு சிலை இருக்குது. அதே மாதிரி லட்சுமி நாராயணன் ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு போனாங்க, அவங்களுக்கு சிலை வச்சு வழிபடுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பூஜை செய்கின்றனர். லட்சுமி நாராயணுக்கு பூஜை செய்யறாங்க. துவாபரயுக ராஜாக்கள் பூஜை செஞ்சாங்க. இந்த விஷயங்களை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்பதான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பக்தர்கள் எதையுமே புரிந்து கொள்கின்றனரா என்ன? இந்த பக்தி மார்க்கத்துல பக்தர்கள் பாருங்க, என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க பக்தி பண்ணிட்டே தான் இருக்கிறாங்கன்றாரு. அவர்கள் சாஸ்திரத்தின் கதைகளை மட்டுமே படித்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றனர். அவங்க எப்ப பார்த்தாலும் ராமாயணம் மகாபாரதம் படிச்சீங்கன்னா அதான் உண்மைன்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பாபா சொல்றாரு, நீங்கள் எந்த கீதையை அரை கல்பத்திற்கு கேட்டு கூறிக்கொண்டு வந்தீர்களோ அதன் மூலம் ஏதாவது பலன் கிடைத்ததா என்று தந்தை கேட்கின்றார். பாபா கேக்குறாரு, இந்த கீதையெல்லாம் படிச்சீங்களே அது மூலமா என்ன உங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி கேக்குறாரு. நீங்க என்ன முக்தி அடைஞ்சீங்களா, இல்ல ஜீவன் முக்தி அடைஞ்சீங்களா, இல்ல மனசுதான் உங்களுக்கு லேசாச்சா, இல்ல அதை படிச்சு ஏதாவது புரிஞ்சுதா உங்களுக்குன்னு சொல்லி கேக்குறாரு. யாராவது இப்ப நம்ம கிருஷ்ணர் கூட இருக்கிறாரு, ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு ஒரு தைரியம் இருக்குதா நமக்கு வாழ்க்கையில? இப்பதான் கடவுள் வந்திருக்கிறாரு. கடவுளே வந்து நமக்கு உண்மையா வந்திருக்கிறாரு. சத்தியம் சிவம் சுந்தரம் உண்மையா வந்துட்டாரு. வந்து நமக்கு முக்தி எப்படி அடையிறது, ஜீவன் முக்தி எப்படி அடையிறது, வீட்டுக்கு எப்படி போகணும், எல்லாத்துக்கும் பதில் வந்து நமக்கு கொடுக்குறாரு. ஆனா நம்ம அரை கல்பமா அந்த கீதாச்சாரம் எல்லாம் படிச்சு வந்தோம். ஆனா அதனால ஒரு பலனும் இல்லை. பக்தி கூட செஞ்சு வந்தோம், கோயில் கோயிலா ஏறி இறங்கணும். நம்மளுடைய கஷ்டத்தை எந்த சாமியுமே காது கொடுத்து கேட்கல இல்லையா? ஏதேதோ கோயிலுக்கு போய் ஏதேதோ செஞ்சுட்டு வந்தோம். இருந்தாலும் நம்ம துக்கம் போன படே கிடையாது. வீட்டுக்கு வந்தா ஏகப்பட்ட துக்கம். எதையுமே தடுக்க முடியல இல்லையா? டிராமா படி எல்லாம் நடந்துதான் முடிஞ்சிச்சு. இப்பதான் கடவுளே வந்து நமக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறாரு. ஞானம் நிறைந்தவர்களா நம்மளை மாத்துறாரு. எந்த வயிறுமே நிறையவில்லை சொல்லி சொல்றாரு. பாருங்க, இந்த பக்தி சாஸ்திரங்களை படிச்சு எந்த வயிறுமே நிரம்பவில்லை சொல்லி சொல்றாரு. இப்போது உங்களது வயிறு நிறைந்து கொண்டிருக்கு. இப்போ நம்மளுடைய வயிறு நிரம்பிட்டு இருக்குது இல்லையா? பாபா நம்ம வைத்து நிரப்புறாரு. இந்த நடிப்பு ஒரே ஒரு முறைதான் கிடைக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். இந்த நடிப்பு பாருங்க, நமக்கு ஒரே ஒரு முறைதான். பகவானோட வாழ்கின்ற இந்த பாக்கியம் இந்த ஒரு பிறவில தான் கிடைக்குது. கல்பத்திற்கும் இந்த ஒரு பிறவில தான் நம்ம அவரோட வாழறோம். நான் இவரது சரீரத்தில் பிரவேசிக்கின்றேன் என்று சுயம் பகவானே கூறுகின்றார். தந்தை இவர் மூலமாக பேசுகின்றார் எனில் கண்டிப்பாக பிரவேசம் செய்வார். இப்ப கடவுள் வந்து பேசணும் நம்ம கிட்டனா எப்படி பேசுவாரு? அவரு புள்ளியா இருக்கிறாரு. அவர் உடல் எடுத்து வர்றதில்ல, பிறப்பு இறப்புல வர்றதில்ல. அப்ப அவர் ஒரு உடம்பு மூலமா வந்தாகணும்னா இவர் உடம்புல வந்து பிரவேசிக்கிறாரு. அப்ப கண்டிப்பா பிரவேசம் செஞ்சுதானே நான் பேசணும்னு சொல்லி சொல்றாரு. மேல இருந்து கட்டளைகளை கொடுப்பாரா என்ன? அப்படியே மேல இருந்து ஜீபூம்பா போட்டு அப்படியே மாத்துங்க உலகத்தையே மாத்துரு அப்படின்ட்டுலாம் மாத்த முடியாது. மந்திரவாதினா அந்த மாதிரி மாத்த முடியாது. அவர் பிராக்டிக்கலா வந்து செஞ்சு காட்டணும். அப்பதான் ஒத்துக்குவாங்க இல்லையா? இல்லைன்னா மனிதர்கள் கேள்வி கேட்பாங்க. மேல இருந்து கட்டளை எல்லாம் கொடுக்க மாட்டாரு. நான் எதிரில் வருகின்றேன் என்று கூறுகின்றார். நான் எல்லாமே நேராவே வந்து எல்லாமே உலக மாற்ற காரியம் லாஜிக்கா செய்யறேன். நம்ப முடியாத அளவுக்குலாம் நான் செய்ய மாட்டேன். கரெக்டா எல்லாத்தையும் புரிய வச்சு எல்லாரையும் மாத்துறேன். நான் உங்க எதிரில வரேன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்ப நான் என் மூலமா நீங்க இந்த ஞானத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த பிரம்மாவும் எதையுமே அறிந்திருக்கவில்லை சொல்லி பாபா சொல்றாரு. இந்த பிரம்மா பாபா கூட எதுவுமே தெரியாது. நான் இவர் உடம்புல இருந்து பிரவேசமாயி சொல்லிட்டு இருக்கிறேனே, இவருக்குமே ஒண்ணுமே தெரியாது சொல்லி சொல்றாரு. இப்போது அறிந்து கொண்டிருக்கின்றார். அவரே இப்பதான் புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த மாதிரி 2500 வருஷம் வந்து என்ன நடந்தது? சத்தியுகம் திரேதாயுகம் இருந்தது, பகல் இருந்தது, பிரம்மாவின் பகல். அதுக்கப்புறம் அரை கல்பம் பிரம்மாவின் இரவு, துவாபரயுகம் கலியுகம் இருந்தது. இதெல்லாம் இவருக்கே தெரியாது. இப்பதான் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாரு. கங்கை நீர் பாவனமாக கூடியது கிடையாது. கங்கையில இப்ப குளிச்சா தூய்மை ஆயிடலாம், மறுபிறவி கிடையாது அப்படின்றது உண்மை கிடையாது. கங்கையில குளிச்சாலும் திரும்ப திரும்ப பிறந்துதான் வந்தாகணும். தூய்மையற்ற ஆத்மாக்கள் தூய்மையற்றதாவே தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. இது ஞான விஷயமாகும். தந்தை எதிரில் அமர்ந்திருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். கடவுளே நமக்கு முன்னாடியே உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களது புத்தி இப்போது மேலே செல்லாது. இப்ப உங்களோட புத்தி மேலே செல்லாது. ஏன்னா அவர் கீழே வந்துட்டாரு இல்லையா? இது அவரது ரதமாகும். அவரோட உடல்ல பிரம்மா பாபாவோட உடல்ல அவர் உட்கார்ந்துருக்காரு. அவருடைய ரதமா இவர் இருக்கிறாரு. இவரை பாபா பூட்ஸ் என்று, அதாவது ஒரு செருப்புனே சொல்றாரு பாபா. அந்த பழைய உடல்ல வந்து செருப்புன்னு சொல்லி சொல்றாரு. டப்பா என்றும் கூறுகின்றார். சிவபாபா சொல்றாரு பாருங்க,
இந்த உடல் வந்து ஒரு பூட்ஸ் இல்ல டப்பா, அதுலதான் கடவுளே வர்றாருன்னு சொல்லி சொல்றாரு. இந்த டப்பாவில் அவர் வைரமாக இருக்கின்றார். அந்த பிரம்மா பாபாவுடைய டப்பால சிவபாபா வைரமா உட்கார்ந்துருக்கிறாரு. எவ்வளவு முதல் தரமான பொருளாக இருக்கின்றது. இவரை வைர டப்பாவில் தான் வைக்க வேண்டும் சொல்லி சொல்றார் பாபா. தங்க யுகம் என்ற டப்பாவை உருவாக்குகின்றார். இப்ப கடவுளே வந்து தங்க யுகம்ன்ட்டு ஒரு டப்பாவை உருவாக்குறாரு. பாபா கூறுகின்றார், வண்ணானின் வீட்டிலிருந்து போய்விட்டது அழுக்கு. பாபா சொல்றாரு, இந்த வண்ணானின் வீட்டிலிருந்து அந்த அழுக்கு போயிடுச்சு. இதனையே சூ மந்திரம் என்று கூறுகின்றோம். இப்ப நம்ம உடல்ன்றது வீடு, வண்ணானோட வீடு, அதுல ஆத்மா உட்கார்ந்துருக்கு. இந்த ஆத்மாவை அழுக்குல இருந்து அழுக்கெல்லாம் வந்து துவைக்கிறார் கடவுள் வந்து. இதுதான் சூ மந்திரம்னு சொல்லி சொல்லப்படுகிறது சொல்லி சொல்றாரு. சூ மந்திரத்தின் மூலம் வினாடியில் ஜீவன் முக்தி. ஆகையால் அவரை மந்திரவாதி என்று கூறப்படுகின்றது சொல்லி பாபா சொல்றாங்க. அதனாலதான் இவரை மந்திரவாதின்னு சொல்றோம். ஏன்னா ஒரு வினாடியில ஜீவன் முக்தி கொடுக்குறாரு, ஆத்மாக்களை மாத்திடுறாரு, அழுக்கெல்லாம் நீக்கிறாரு. அவர் நினைச்சாலே அழுக்கு போயிடுது இல்லையா. பாபா நினைக்க நினைக்க நம்ம தேவதையா மாறிடுறோம். அந்த ஆத்மால பதிவாயிருக்கிற அந்த துர்குணங்கள், அசுர குணங்கள்லாம் போயிடுது இல்லையா. முரளி படிக்க படிக்க அசுர குணங்கள் போயிடுது. பாபா நினைச்சாலே அசுர குணங்கள் போயிடுது, தூய்மையா கிளீனா ஆயிடுது. இதான் மந்திரவாதின்னு சொல்லி சொல்லப்படுது. சொல்றாரு, நான் இவ்வாறு ஆவேன் என்று ஒரு வினாடியில் நம்பிக்கை வந்து விடுகின்றது. ஒரு செகண்ட்ல நமக்கு நம்பிக்கை வந்துடுது, நான் தான் தேவதையா இருந்தேன், திரும்ப நான் ஆக போறேன். அதான் பாபா சொல்றாரு, இந்த விஷயங்களை நீங்கள் இப்போது நடைமுறையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்ப இதெல்லாம் நீங்க நடைமுறையில கேட்டுட்டு இருக்கிறீங்க. முன்பு சத்யநாராயணன் கதையை கேட்கும்போது இதனை புரிந்து கொண்டீர்களா என்ன? நம்ம பக்தி மார்க்கத்துல கூட சத்யநாராயணன் கதைன்னு கேட்டிருக்கோம். அந்த கதையை கேட்கின்ற போது அயல்நாடு படகு போன்றவற்றின் நினைவு இருந்தன. அந்த கதையை கேட்கும்போது நமக்கு அந்த வெளிநாடு படகு அந்த கதையெல்லாம் நமக்கு ஞாபகம் வந்தது. சத்யநாராயண் கதையை கேட்ட பிறகு பிரயாணத்திற்கு சென்றனர். அவர்கள் பிறகு திரும்பியும் வந்தனர். அவங்க சத்யநாராயண் கதையை கேட்டுட்டு அவங்க ஊர் ஊரா போனாங்க. அப்புறம் திரும்பியும் வந்துட்டாங்கன்னு சொல்றாரு. நீங்கள் இந்த சீச்சி உலகிற்கு மீண்டும் திரும்பி வரக்கூடாது என்று தந்தை கூறுகின்றார். பாருங்க, நம்ம வந்து இப்பொழுது உண்மையான நாராயணன் கதையை கேட்டு நம்ம இதோட இந்த உலகத்தை விட்டு போயிட்டு திரும்பி இந்த கலியுகத்துக்கு வரக்கூடாது. நம்ம அதோட நம்ம சத்தியுகத்துக்கு தான் போனோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாரதம் அமரலோகமாக சொர்க்கமாக ஒரு காலத்துல இருந்தது. தேவதைகளின் ராஜ்யம் கூட இருந்தது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த லட்சுமி நாராயணன் உலகிற்கே எஜமானர்கள் அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. இவர்களது ராஜ்யத்தில் தூய்மை, சுகம், சாந்தி எல்லாமே இருந்தது. உலகில் அமைதி ஏற்பட வேண்டும், அனைவரும் இணைந்து ஒன்றாக ஆகிவிட வேண்டும் என்று உலகத்தினரும் கேட்கின்றனர். இந்த நேரத்துல என்ன கேக்குறாங்க? உலகமே அமைதி அடையணும், சுகம் சாந்தி நிரம்பணும்ட்டு எல்லாரும் கேக்குறாங்க. இவ்வளவு தர்மத்தினரும் சேர்ந்து எப்படி ஒன்றாக ஆக முடியும்? பாருங்க, ஒவ்வொருத்தவங்க இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின்ட்டு அவங்கவுங்க தர்மம் ஒண்ணு தனித்தனியா இருக்கு. அவங்க கடவுள் தான் பெருசுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா கடவுள் ஒருத்தர் தான், அவருடைய குழந்தைகள் தான் நாமன்னு தெரியாமலே சண்டை போட்டுக்கிறாங்க. இவ்வளவு தனித்தனி தர்மம் வச்சுட்டு அதுல ஏகப்பட்ட பிளவுகள் வச்சுக்கிட்டு எப்படி ஒன்றாக ஆக முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒவ்வொரு தர்மமும் தனித்தனியானது, தோற்றமும் தனித்தனியாக இருக்கும்போது ஒன்றாக எப்படி ஆக முடியும் சொல்லி சொல்றாரு. எல்லா தர்மமே தனித்தனி, அவங்க முக தோற்றம் கூட வேற வேற மாதிரி இருக்கு இல்லையா. அப்படி எப்படி ஒன்றாகிறது சொல்லி சொல்றாரு. அவ்வாறு இருப்பது சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தில் ஆகும். ஒற்றுமையா அமைதியா இருக்கிறது சாந்தி தாமத்துல, எங்க பரந்தாமத்திலையும் மற்றும் சொர்க்கத்துலதான் இருக்க முடியும்னு சொல்லி சொல்றாரு. அங்க ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம் இருக்கும். சொர்க்கத்துல ஒரே தர்மம் தான் இருக்கும். ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம், ஒரே ராஜ்யம் லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் இருக்கும். சண்டையிடுவதற்கு அங்க வேறு எந்த தர்மமே கிடையாது. சொர்க்கத்துல சண்டை போறதுக்கு வேற தர்மமே இருக்காது. வேற தர்மம் இருந்தாதான் சண்டை போட முடியும். இங்க தர்மமே அங்க கிடையாது. பாபா சொல்றார், அதனையே உலகின் அமைதியான ராஜ்யம் என்று கூறப்படுகின்றது. சொர்க்கத்தை தான் உலகத்திலே அமைதியான ராஜ்யம் சொல்லப்படுது சொல்றார் பாபா. இப்போது குழந்தைகளாகி உங்களுக்கு தந்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். இப்ப நமக்கு வந்து அப்பா வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. அனைத்து குழந்தைகளும் ஒரே மாதிரியாக படிப்பதில்லை என்பதையும் குழந்தைகள் அறிந்திருக்கின்றீர்கள். எல்லாருமே இந்த முறையில வந்து பாபா சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது இல்ல, ஒரே மாதிரி படிக்கிறது இல்ல சொல்லி பாபா குழந்தை நமக்கு தெரியும்னு சொல்லி சொல்றாரு. வரிசை கிரமம் என்பது கூட ஏற்படுகின்றது அல்லவா. அது ஏன் அப்படின்னா, அங்க பதவிகள் அப்படி இருக்கு. சொர்க்கத்துல ராஜா, ராணி, பிரஜை, வேலைக்காரன், வேலைக்காரின்றதுனால அவங்க அப்படிதான் இருப்பாங்கன்றார். நம்ம யாரையும் போய் எதுவும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ரைட்ஸ் நமக்கு கிடையாது. இது டிராமா. ஏன்னா பதவிக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க முயற்சி பண்ண முடியும். நீங்க என்னதான் தலைகீழ நின்னாலும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. இங்கும் ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கின்றது. இங்க கூட ராஜ்யம் தான் ஸ்தாபனை ஆகுது. குழந்தைகள் எவ்வளவு நல்ல புத்திசாலிகளாக ஆக்கப்படுகின்றனர். இவங்க குழந்தைகள் நல்ல புத்திசாலியா ஆகிறாங்கன்னு சொல்றாரு. இது ஈஸ்வரிய பல்கலைக்கழகமாகும். பக்தர்கள் புரிந்து கொள்வதே கிடையாது.
இங்க வந்து பக்தர்கள் புரிஞ்சிக்க முடியாது. பகவான் வாக்கியம் என்று அநேக முறை கேட்டிருக்கின்றனர். ஏனெனில் கீதை தான் பாரதவாசிகளின் தர்ம சாஸ்திரமாகும். நம்ம நிறைய சாஸ்திரங்கள்ல பகவான் வாக்கியம் கேட்டிருக்கோம். ஏன்னா வந்து கீதை தான் நமக்கு ஹிந்து தர்மத்திற்கு பாரதவாசிகளுக்கு தர்ம சாஸ்திரம் சொல்லி சொல்றாரு. எல்லார் வீட்லயுமே கீதை இருக்கும், கீதை புக்கு இருக்கும். அதுதான் தர்ம சாஸ்திரம். கீதைக்கு அளவற்ற மகிமைகள் இருக்கின்றன சொல்லி பாபா சொல்றாரு. அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தலை சிறந்ததாக பகவத்கீதை தான் இருக்கின்றது. பாருங்க, உலகத்துல வந்த எல்லா சாஸ்திரங்கள், குரான், பைபிள் எல்லாத்துக்குமே தலையாயதா பகவத்கீதை தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அதுதான் கடவுளே வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அதை சொன்னவரே சிவபகவான் தான். கீதை சொன்னவர், கீதா ஞானத்தை சொன்னவர், ஆத்மா பரமாத்மா ஞானம் சொன்னவரு, பகவத்கீதை சொன்னது சிவபகவான் தான். பாபா சொல்றாரு, சிரோன்மணி என்றால் சேஷத்திலும் சேஷமான பதித்த பாவனன் சத்கதிக்கான வள்ளலான பகவான் ஒருவரே. அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையானவர் சொல்லி பாபா சொல்றாரு. பாரதவாசிகள் பொருளையே புரிந்து கொள்வதில்லை. அர்த்தமின்றி அனைவரும் சகோதரன் சகோதரன் என்று மட்டும் கூறிவிடுகின்றனர். பாரதவாசிகள் புரிஞ்சுக்கிறதுல எல்லாரும் நம்மளுடைய சகோதரன் சொல்லிக்கிறாங்க, அர்த்தம் இல்லாம சொல்றாங்க. எல்லாரும் ஆத்மாக்கள் சகோதரர்கள்னு புரிஞ்சுக்கிட்டு இல்ல. நாம் பாயி சகோதரர்கள் என்று தந்தை இப்போது புரிய வைத்திருக்கின்றார். நாம் சாந்தி தாமத்தில் இருக்கக்கூடியவர்கள். இங்கு நாம் நடித்து தந்தையை மறந்து விட்டோம் சொல்லி சொல்றாரு. நம்ம உண்மையிலே சாந்தி தாமத்துல அப்பா கூட இருந்தோம், ஆத்மாக்கள். ஆனா நம்ம இங்க வந்து நடிக்க வந்து இந்த உடல்ல மாட்டிக்கிட்டு பாபாவே மறந்துட்டோம், கூடவே வீட்டையுமே மறந்துவிட்டோம். நம்ம எங்க இருந்து வந்தோமோ அந்த இடத்தையும் மறந்துட்டோம் சொல்லி பாபா சொல்றாரு. எந்த தந்தை பாரதத்திற்கு முழு உலகின் ராஜ்யத்தை கொடுக்கின்றாரோ அவரை அனைவரும் மறந்து விட்டனர் சொல்லி பாபா சொல்றாரு. உலகத்துக்கே ராஜ்ய பதவியை கொடுத்து உலகத்துக்கே எஜமானரா ஆக்கிட்டு போனாரு, அவரே நம்ம மறந்துட்டோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. இவை அனைத்து ரகசியங்களையும் தந்தை தான் புரிய வைக்கின்றார். இப்ப இந்த ரகசியம்லாம் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்காம இருந்தோம் இல்லையா, யாருக்குமே தெரியாது. இந்த பிரம்மா பாபா கூட தெரியாது. ஆனா இது எல்லாத்தையுமே புரிய வைக்கிறது யாரு? பரம்பிதா பரமாத்மா சிவன். அவர் தான் நம்மளுடைய அப்பா, அவர் தான் நமக்கு புரிய வைக்கின்றார் சொல்லி சொல்றாரு. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. குட் மார்னிங் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்வதற்காக இது புருஷோத்தம சங்கமேகம். இப்போதுதான் பகவான் படிப்பிக்கின்றார். அதன் மூலம் நாம் ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக ஆவோம் என்பது நினைவில் இருக்க வேண்டும். இப்போதுதான் நமக்கு நாடகத்தின் முதல் இடைக்கடையின் ஞானமே கிடைக்கின்றது. இரண்டாவது பாயிண்ட், இப்போது திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையால் இந்த சரீரத்திலிருந்தும் முழு பிச்சைக்காரனாக ஆக வேண்டும். இதனை மறந்து தன்னை அசரீரி ஆத்மா என்று நினைக்க வேண்டும். இந்த உடலையும் மறந்து நான் அசரீரி ஆத்மா, நான் தனியா தான் வந்தேன், தனியா தான் போகணும், ஆத்மா அசரீரி அப்படின்னு நினைங்கன்னு சொல்றாரு. வரதானம். சதா திருப்தியாக இருந்து தனது திருஷ்டி, பார்வை, தனது உள்ளுணர்வு, விருத்தி, தனது செயல் மூலம் திருப்தியின் அனுபவம் செய்விக்கக்கூடிய திருப்தி மணி ஆகுக. நீங்க திருப்தியா இருந்தாதான் உங்களை பார்க்கறவங்களுக்கு எல்லாருக்கும் திருப்தி அனுபவம் ஆகும், அவங்களும் திருப்தி ஆயிடுவாங்க. உங்களுடைய பார்வை, உங்களுடைய உள்ளுணர்வு, உங்களுடைய செயல் மூலமா திருப்தியினுடைய அனுபவத்தை செய்விக்கக்கூடிய திருப்தி மணி ஆகுக. யாரு திருப்தி மணியா இருப்பாங்கன்னா, யாரு கடவுளே கிடைச்சிட்டாரோ அவங்க திருப்தியா இருப்பாங்க. எனக்கு கடவுளே கிடைச்சிட்டாரு, எனக்கு இந்த பிறவியும் சரி அடுத்த பிறவியும் சரி எல்லாமே பகவான் கொடுப்பாரு, நான் யாரை நம்பியும் இல்லைன்ட்டு யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் திருப்தியா இருப்பாங்க இல்லையா. திருப்தி மணியா இருங்க சொல்லி இன்னைக்கு வரதானம் கொடுக்குறாரு. நீங்க திருப்தியா இருந்து மற்றவங்களுக்கும் திருப்தியின் அனுபவத்தை செய்ய வைங்கன்னு சொல்றாரு. பாபா விளக்கம் கொடுக்குறாங்க. பிராமண குலத்தில் விசேஷ ஆத்மாக்கள் என்றால் தனது திருப்தி என்ற விசேஷத்தா மூலம் தானும் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் தனது திருஷ்டி, விருத்தி மற்றும் செயல் மூலமாக திருப்தியின் அனுபவத்தை ஏற்படுத்துவர் ஆவர். இப்ப பிராமண குலம் பிகே ஆயிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து விசேஷ ஆத்மாக்கள், பகவானால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தன்னுடைய திருப்தி என்ற விசேஷத்தா மூலமா தானும் திருப்தியா இருப்பாங்க, மற்றவங்களையும் தன்னுடைய பார்வை, உள்ளுணர்வு, செயல் மூலமா திருப்தியின் அனுபவத்தை ஏற்படுத்துவாங்கன்னு சொல்றாரு பாபா. அவர்களே திருப்தி மணிகளாய் ஆவாங்க. அவர்கள் சதா சங்கல்பம், வார்த்தை, குழுவின் சம்பந்தம், தொடர்பு மற்றும் செயல் பாப்தாதாவின் தன் மீது திருப்தி என்ற தங்க மலர்களின் மழை பொழுவதை அனுபவம் செய்வார்கள் சொல்லி சொல்றாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய எண்ணம், வார்த்தை, குழுல அவங்களுடைய சம்பந்த, தொடர்பு எல்லாத்துலயுமே பாப்தாதா என் மீது திருப்தி என்ற தங்க மலர்களை பொழிவது போல அனுபவம் பண்ணுவாங்க. பாபாவே நம்ம மேல தங்க மலர பொழிகிறாரு அப்படின்ற மாதிரி அனுபவம் செய்வாங்க. இப்படிப்பட்ட திருப்தி மணிகள் தான் பாப் தாதாவினுடைய கழுத்து மாலையாக ஆகுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ராஜ்ய அதிகாரி ஆகுறாங்க
அவங்க தான் போய் சொர்க்கத்துல ராஜ்ய அதிகாரி ஆகுறாங்க. இங்க யாரு திருப்தியா இருக்கிறாங்களோ அவங்க தான் அங்க போய் திருப்தியா என்னவாக முடியும், ராஜ்ய அதிகாரியா ஆக முடியும்னு சொல்றாரு. மேலும் பக்தர்கள் பூஜிக்கும் மாலையாக கூட அவங்க தான் ஆகுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: எதிர்மறை மற்றும் வீணானவைகளை அழித்து கடின உழைப்பிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். நம்ம வந்து இப்போ நமக்கு புருஷார்த்தத்துல முயற்சியில தடையா வர்றது இந்த நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் வேஸ்ட். இந்த ரெண்டுமே நம்ம நடக்காதெல்லாம் நினைச்சிட்டு இருப்போம். நடந்து முடிஞ்சதையே சிந்தனை பண்ணிட்டு இருப்போம். எதிர்காலத்துல இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்ட்டுலாம் கவலைப்பட்டுட்டு இருப்போம். இதுதான் வந்து நெகட்டிவ் தாட்ஸ், வேஸ்ட் தாட்ஸ். மற்றவங்க ஏதோ நம்மளை இப்படி பத்தி பேசிட்டு இருப்பாங்களோ, அவங்க நினைச்சே இருக்க மாட்டாங்க, ஆனா நம்மளே வந்து இந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணிட்டு இருப்போம். அவங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாங்க, அப்படிதான் நினைக்கிறேன், அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு எதையோ எதையோ சிந்திச்சுக்கிட்டு கவலைப்பட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் அழிச்சிருங்க. எதிர்மறை மற்றும் வீணானவர்களை அழிச்சிட்டிங்கன்னா பாபாவை நினைக்கிறதுல இருந்து, அந்த கடின உழைப்புல இருந்து விடுபட்டவரா ஆயிருங்க. அதனாலதான் நம்ம பாபா நினைக்க முடியல இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் புத்தியில ஓடுறதுனால பாபா நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு. பறந்தாதான் இந்த குழந்தை என்ன நினைக்குமான்ட்டு நம்ம எங்கேயோ இங்க கனெக்ஷன் எல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்குது. யாரையோ நினைச்சுக்கிட்டு எதையோ சிந்தனை பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். நடக்காதெல்லாம் எதிர்காலத்துல எப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோலாம் பயந்துட்டு உட்காந்துருப்போம். பாபா பாக்குறாரு, அதுல இருந்து வெளியே வாங்கன்றாரு. இப்போ அந்த அதுல இருந்து அழிச்சிட்டீங்கன்னா கடின உழைப்புல இருந்து நீங்க விடுபட்டவரா ஆயிடுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. அப்ப ஈஸியா சகஜ யோகியாகி பாபாவை நினைக்கலாம். ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.